அனைவருக்கும் ஜனாவின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். ஒவ்வொரு வாரமும் உலக அரங்கில் தடம் பதித்த வரலாற்று ரீதியாக பேசு பொருளாக மாறிய பல்வேறுபட்ட நபர்களின் வாழ்க்கை வரலாற்றையும் அந்த வரலாற்றினூடாக நாம் கற்றுக்கொள்கின்ற பாடங்கள் என்ன என்கின்ற அடிப்படையில் ஒவ்வொரு ஆளுமைகளை பற்றி விரிவாக பார்த்து வருகிறோம். சில நேரங்களில் அவர்கள் தடம் பதித்த விடயங்களினூடாக எமக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக அவர்கள் மாறியிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் தடம் மாறினார்கள், அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வரலாற்றின் மறுபக்கம் எவ்வாறு அமைய பெற்றிருந்தது, அதனால் நிகழ்காலத்தில் அவர்களை எந்த கண் கொண்டு நாங்கள் பார்த்து வருகிறோம். அதே போன்று ஒவ்வொரு விடயங்கள், அதாவது நிகழ்வுகளினூடாக நாம் கற்றுக்கொண்ட பாடங்களினூடாக நிகழ்கால வாழ்க்கையும் எதிர்கால கட்டமைப்பையும் நோக்கி பயணிப்பதற்கான ஏதுவான காரணிகளாக எவையெல்லாம் மாற்றம் பெற்றிருக்கின்ற என்ற ரீதியில் உலகத்தோடு மிக வேகமாக செல்வதற்கான அத்தனை செயற்பாடுகளையும் கற்றுக்கொள்வதற்கு வரலாற்றில் இடம்பெற்ற ஒவ்வொரு தடங்கல்களும் ஏன் தடம் பதித்த விடயங்களும் காரணமாக அமைந்திருக்கின்றன. அதில் மிக மிக முக்கியமான ஒன்றுதான் விளையாட்டு. இந்த விளையாட்டினூடாக உலகம் பல்வேறுபட்ட மாற்றங்களை கண்டிருக்கிறது. மிக உறவாக பல்வேறுபட்ட உறவுகள், சிநேகபூர்வமாக பல்வேறுபட்ட நாடுகள் வெறுமனே பொருள் ஏற்றுமதி இறக்குமதியிலும் கொடுக்கல் வாங்கல்களிலும் மட்டுமே ஒற்றுமையாக வாழ்ந்து இருந்த காலத்தில் இந்த கிரிக்கெட் என்கின்ற ஒரு விளையாட்டினூடாக கூட உலகம் பல்வேறுபட்ட மாற்றங்களை சந்தித்தது. பல்வேறுபட்ட விளையாட்டுகள் இருந்தாலும் குறிப்பாக தெற்காசியாவை பொறுத்தவரையில் கிரிக்கெட் என்கின்ற இந்த மந்திர வார்த்தையினூடாக நாம் அடைந்த பயன்கள் என்ன, இன்று கிரிக்கெட் எப்படியான மாற்றங்களை எல்லாம் உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது, இதனால் எமக்கு எவ்வகையான நன்மைகள் தீமைகள் ஏற்பட்டிருக்கின்றன, மாற்றங்கள் உருவாகி இருக்கின்றன என்கின்ற வரலாற்றினுடைய ஒட்டுமொத்த தடங்களையும் கிரிக்கெட்டை பற்றிய இதுவரை நாம் அறியாத கேள்விப்படாத தெரிந்து கொள்ள வேண்டிய பல விடயங்களோடு தான் இன்று நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். இது தடம் வரலாற்றின் மறுபக்கம். கிரிக்கெட் என்பது ஓர் விளையாட்டு அல்ல, அது ஓர் உணர்வு. அந்த உணர்வினால் பல்வேறுபட்ட பாசங்களை, அதே நேரத்தில் ஏக்கங்களை, எமது கோபங்களை, எமது உணர்ச்சிகளை எல்லாம் நாம் வெளிப்படுத்தி கொண்டிருப்பதற்கும் கொண்டாடி கொண்டிருப்பதற்கும் பல நாடுகளை திட்டி தீர்ப்பதற்கும் இந்த விளையாட்டு மிக முக்கியமான ஒரு காரணியாக மாறியிருக்கின்றன. கால்பந்தாட்டத்திற்கு அடுத்தபடியாக அதிகமாக உலகிலே விளையாடப்படுகின்ற ஒரு விளையாட்டாக கிரிக்கெட் மாறியிருந்தாலும் தெற்காசியாவில் இதனுடைய வளர்ச்சி என்பது அலாதியானதாக காணப்படுகிறது. குறிப்பாக இலங்கை போன்ற ஒரு நாடு கிரிக்கெட்டினூடாக உலக அரங்கில் தனக்கான தனி அடையாளத்தை உருவாக்கி இருந்தது. ஒரு காலகட்டத்தில் தேயிலை ஏற்றுமதியினூடாக உலகம் முழுவதும் பேசப்பட்ட ஒரு நாடான இருந்த இலங்கை 1996 ஆண்டு கிரிக்கெட் விளையாட்டின் பின்னராக ஒட்டுமொத்த உலகமும் இலங்கையை தனது வித்தியாசமான கண் கொண்டு பார்த்து, அதுவும் கிரிக்கெட்டினூடாக ஒற்றுமையும் நட்பையும் பாராட்டும் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இடத்தை அடைவதற்கு கிரிக்கெட் ஒரு பிரதான காரணியாக அமைந்திருந்தது. இருந்தாலும் கிரிக்கெட் என்பது எப்போது தோற்றம் பெற்றது? இன்றல்ல நேற்றல்ல, 13ஆம் நூற்றாண்டில் உருவாகிய இந்த கிரிக்கெட் பரிணாம வளர்ச்சியினூடாக இன்றைய 2021ஆம் ஆண்டில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடைந்து தற்போது ஆரம்பமாக இருக்கின்ற 2020 உலகக்கிண்ண போட்டி வரை தன்னுடைய வகைப்பாகங்களை வித்தியாசமாக ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் மட்டுமே விளையாடப்பட்டு வந்த ஒரு காலகட்டத்தில் 50 ஓவர் கிரிக்கெட் போட்டிகள் ஆரம்பமாகின்றன. அதாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி ஆரம்பமாகிறது, 5 நாள் ஒரு நாளாக மாற்றம் அடைகிறது. அதற்கு பின்பு 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி அறிமுகப்படுத்தப்படுகிறது. அதற்கு பிற்பாக 10 ஓவர்கள் கொண்ட கிரிக்கெட் போட்டிகள் உருவாக தொடங்கின. இப்பொழுது 100 பந்துகள் கொண்ட விளையாட்டு போட்டிகளும் விளையாட ஆரம்பித்திருக்கின்றன. இவ்வாறு கிரிக்கெட் பல்வேறு வகைப்பாகங்களை ஏற்று இன்று மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்ப யுகத்தில் பல்வேறுபட்ட மாற்றங்களையும் வளர்ச்சியையும் சந்தித்திருந்தாலும் கூட ஒவ்வொரு நாடும் தங்களுடைய போர்க்களத்தில் குதிப்பது போல இன்னும் ஒரு நாட்டை எதிர்த்து விளையாடும் பொழுது பல்வேறுபட்ட உணர்வுகளை ஏற்படுத்துவதாக அது அமைந்திருக்கின்றது. குறிப்பாக இலங்கையினுடைய கிரிக்கெட் என்பது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை 1996ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு ஏற்படுத்தி இருந்தாலும் இலங்கையிலும் கூட 18ஆம் நூற்றாண்டிலேயே இந்த கிரிக்கெட் ஆனது உருவாகி இருந்ததுதான் வரலாறு. அது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த நாடுகளும் எப்படிப்பட்ட ஒரு வரலாற்றில் கிரிக்கெட்டிற்குள் உள்நுழைகிறது, என்று கிரிக்கெட் எப்படிப்பட்ட ஒரு இடத்தை அடைந்திருக்கிறது, அந்த இடத்தை அடைவதற்காக அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன, இந்த வரலாற்றில் இதுவரை நாம் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கிரிக்கெட்டினுடைய ஒட்டுமொத்த ஆரம்ப காலகட்டமும் எப்படிப்பட்ட நாட்களாக மாறியிருந்தன என்கின்ற வரலாற்றின் முதல் பக்கங்களை படித்துவிட்டு நிகழ்கால கிரிக்கெட்டை பற்றி இன்னும் அதிகமாக பேசலாம். The party begins, where dreams are realized, legends are made. the time to be a hero, Pakistan win the World Cup What a victory for the Sri Lankans. the chance to be a champion. for the third successive time. Australia are World Cup champions. the game's biggest prize. Dhoni finishes off in style. India lift the World Cup. They've got third goal. Australia are champions of the world. Afghanistan, Australia, Bangladesh, England, India, New Zealand, South Africa, Sri Lanka. Pakistan. the West Indies. This is it. This is it. This is it. கிரிக்கெட் இந்த வார்த்தையை உச்சரிக்கும் ஒவ்வொரு உதடும்
அதன் நரம்பு வழி உணர்வுகளை இதயத்தில் கடத்தும் போது ஏற்படும் உணர்வு வார்த்தைகளால் அளவிட முடியாதது. 5 நாட்களாயினும் 8 மணி நேர ஒரு நாள் போட்டியாயினும் நொடி பொழுதில் முடிந்துவிடும் 20-20 போட்டிகள் என்றாலும் கண் கொட்டாமல் விழித்திருந்து கை தட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் ஒரு ரசிகர் கூட்டம். இல்லை, சரியான மொழியில் சொல்ல வேண்டுமென்றால் பக்தர் கூட்டம் எப்போதுமே கிரிக்கெட் விளையாட்டிற்கு உண்டு. உலகில் வேறு எந்த ஒரு விளையாட்டிற்கும் இல்லாத தனி கௌரவமாக கிரிக்கெட் மட்டுமே கனவான்களின் விளையாட்டு என்று அழைக்கப்படுகிறது. 16ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்து நாட்டில் உருவாக்கப்பட்டதாக கருதப்படும் இந்த விளையாட்டு காலப்போக்கில் பெரும்பாலான பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தின் கீழ் இருந்த நாடுகளில் அரசியல், சினிமா, பொழுதுபோக்கு அம்சங்கள் போல கிரிக்கெட்டும் மக்களின் இதயத்தில் இரண்டர கலந்து விட்டிருந்தது. பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் தாம் ஆட்சி செய்த பெரும்பாலான நாடுகளில் கிரிக்கெட் விளையாட்டை அபிவிருத்தி செய்யவும் தவறவில்லை. இன்று இலங்கையில் காணப்படும் முன்னணி கிரிக்கெட் கழகங்கள் அனைத்தும் வெள்ளையர் ஆட்சியில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டவையே ஆகும். 2ஆம் உலகப் போரின் முடிவுடன் கால்கள் உடைந்து தரையில் தள்ளாடிய பிரிட்டனின் உள்நாட்டு பொருளாதாரம் அதற்கு மேலும் சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யமாக விளங்கிய காலனித்துவ ஆட்சி நாடுகளை ஆட்சி செய்வது கடினமென உணர்ந்து கொண்டபடியால் படிப்படியாக நாடுகளுக்கு சுதந்திரம் வழங்க தொடங்கியது. பிரிட்டிஷ் ஆட்சியின் பயனாக பெற்றுக்கொண்ட சட்ட திட்ட வரைவுகள், கல்விக் கொள்கைகள், மருத்துவ சுகாதார வசதிகள் போன்றவற்றுடன் கிரிக்கெட் விளையாட்டையும் இந்தியா, இலங்கை தொடக்கம் ஆப்பிரிக்க, கரிபியன் நாடுகளும் ஏற்றுக்கொண்டன. அதுவரை இருந்த பாரம்பரிய தேசிய விளையாட்டுகளையும் மிஞ்சி கிரிக்கெட்டின் நளினம், ஆக்ரோஷம் மற்றும் குதூகலிப்பு என்பன நாடுகள் கண்டங்களை கடந்து ஓர் அணியில் ஒன்றிணைக்கும் பொதுவான ஒரு கருத்தியலாக மாறிவிட்டது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இங்கிலாந்து மண்ணில் வெள்ளை உடையணிந்து உயர்குடி பிரபுக்களால் மட்டுமே கடின பந்து கொண்டு ஆடப்பட்டு வந்த கிரிக்கெட் விளையாட்டு ஆசிய மண்ணை தொட்டபோது ரப்பர் பந்து, பலகை, மட்டை துடுப்பு என தன் நிறங்களை மாற்றிக்கொண்டது. இதன் மூலம் அனைவரும் விளையாடும் பொழுதுபோக்கு விளையாட்டாக கிரிக்கெட் பரிணமித்தது. கரீபியனின் நீல கடல் அலைகளால் தாளாட்டும் கடற்கரையோ, கதிரவன் வெஞ்சினம் கொண்டு கோப கனலை கக்கும் அரேபிய சுடும் மணல் நிலமோ, பந்தும் மட்டையும் சிறிய நிலப்பரப்பு மட்டும் இருந்தால் போதும். மனதை நிறைவாக்கும் மாலை நேர விளையாட்டான கிரிக்கெட் உடனடியாக விளையாடக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமின்றி பல நாடுகளில் இளைஞர் யுவதிகளை சமூக சீர்கேடான விடயங்களின் பக்கம் செல்லாமல் இருக்க கிரிக்கெட்டின் மீதான ஆர்வமும் ஒரு காரணம் என கூற முடியும். டான் பிரெட்மன், ஹெர்பர்ட் ஸ்டஃபில் போன்றோர் தொடக்கி வைத்த பெருமையை காலங்கள் பல தாண்டி பல்வேறுபட்ட கிரிக்கெட் வீரர்கள் இன்றும் புதிய சாதனைகள், மைல்கற்கள் என்பவற்றை கடந்து செல்கின்றனர். கபில் தேவ், டெனிஸ் லில்லி, இம்ரான் கான், கிளைவ் லாயிட் தொடங்கி ஸ்டீவோ, சச்சின் டெண்டுல்கர், அர்ஜுன ரணதுங்க வரை பல்வேறுபட்ட கிரிக்கெட் வீரர்களும் தம் அணியை மட்டுமன்றி ஒட்டுமொத்த நாட்டின் பெயரையும் உலக அரங்கில் தமது சாதனைகளின் மூலம் ஓங்கி ஒலிக்க செய்தனர். குறிப்பாக இலங்கை எனும் எம் நாடு தேயிலை கருவாய் என்பதை தாண்டி கிரிக்கெட்டின் மூலமாகவும் அடைந்த நன்மைகள் ஏராளம். 1996 உலகக்கோப்பை வெற்றிக்கு முன்னர் வரை சாதாரண உறுப்பு நாடாக மட்டுமே அறியப்பட்டு வந்த இலங்கை புலி பாய்ச்சலாக கோப்பையை கைப்பற்றி இலங்கையின் இளைய சமுதாயத்திற்கு கிரிக்கெட் விளையாட்டை தொழில்சார் முறையில் விளையாட முடியும் என்ற நம்பிக்கையை அளித்தது. மேற்குறிப்பிட்ட விளையாட்டு வீரர்கள் தாம் களத்தில் இருந்த நாட்களில் துடுப்பாட்டத்திலும் பந்து வீச்சிலும் களத்தடுப்பிலும் வித்தகர்களாக விளங்கிய அதேவேளை கால ஓட்டத்தில் ஏற்படும் உபாதைகள், செயல்பாட்டு திறனில் ஏற்படும் வீழ்ச்சிகள் காரணமாக பல்வேறு காலகட்டங்களில் ஓய்வினை அறிவித்தனர். 90% நாட்களில் உச்ச நிலையிலேயே இருந்து வந்த சச்சின் டெண்டுல்கர் இறுதி ஆண்டுகளில் ஓட்டங்களை குவிக்க தடுமாற்றத்தை எதிர்கொண்டு வந்தார். இது சச்சின் டெண்டுல்கர் மட்டுமன்றி சனத் ஜெயசூரிய, ஹெய்டன், பொன்டிங் என பல்வேறு வீரர்களுக்கு முகம் கொடுக்க நேர்ந்தது. மூத்த வீரர்கள் விலகி செல்வதும் இளம் வீரர்கள் அவர்களிடத்தில் பற்றிக்கொண்டு முன்னே கொண்டு செல்வதும் வாடிக்கையான ஒரு விடயமாக மாறியிருந்தது. குமார் சங்கக்காரவின் ஓய்வுக்கு பின்னர் இலங்கை அணியில் ஏற்பட்ட தொய்வு நிலை மேல் குறிப்பிட்ட சுற்றுவட்டம் இடம்பெறாமல் கிரிக்கெட் விளையாட செல்கின்றனரா என்பதும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டது. இந்த நேரத்தில் கிரிக்கெட் விளையாட்டின் புகழ் சிறிது சிறிதாக குறைவடைய தொடங்கியது. எனினும் கிரிக்கெட் மீதான ஆர்வம் குறையாத சிறுவர்களும் பெரியவர்களும் மறைவாக கிரிக்கெட்டை தொடர்ந்து விளையாடி வந்தனர்.
நாளடைவில் கிரிக்கெட் விளையாட்டின் மீதான கட்டுப்பாடுகள் மெல்ல மெல்ல விலக்கிக் கொள்ளப்பட்டன. 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகளில் கிரிக்கெட் விளையாட்டு புதிய பரிணாமங்களை ஏற்கத் தொடங்கியது. கிறிஸ்தவ மதத்தால் கிட்டத்தட்ட தடை செய்யப்பட்டிருந்த கிரிக்கெட் விளையாட்டு நாளடைவில் மக்களிடையே பெரும் புகழ் பெற்று இங்கிலாந்து தேசிய விளையாட்டு என்ற கௌரவத்தை பெற்றுக்கொள்ளும் நிலைக்கு உயர்ந்தது. 17ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் லண்டன் நகரில் கிரிக்கெட் மென்மேலும் வளர்ச்சியடைந்தது. பின்ஸ்பெரி பகுதியில் அமைந்திருந்த ஆர்டிலரி மைதானத்தில் இடம்பெற்ற போட்டிகளை காண்பதற்கு ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் திரண்டனர். தற்போது காணப்படும் வகையில் 3 விக்கெட்டுகள் இல்லாமல் அந்த காலத்தில் 1 விக்கெட் மட்டுமே துடுப்பாட்ட வீரருக்கு பின்னால் காணப்பட்டது. அதே போல பந்து வீச்சாளரும் தற்போது வீசப்படும் வகையில் பந்தை வீசாமல் பந்தை உருட்டிவிட்டு வீசும் முறையிலேயே விளையாடி வந்தனர். 1748ஆம் ஆண்டு முதல் பந்து வீச்சாளர்கள் பந்தை பிச் செய்து வீசும் முறைக்கு மாறினர். இதனால் அதுவரை காலமும் தரையோடு தரையாக வந்த பந்து இப்பொழுது கழுத்துக்கு மேல் துள்ளி குதிக்கும் பவுன்சர் பந்துகளாக துடுப்பாட்ட வீரரை நோக்கி வரத் தொடங்கின. அதன் காரணமாக ஹாக்கி மட்டையின் சாயலில் அமைந்திருந்த அப்போதைய துடுப்பாட்ட மட்டை பவுன்சர் பந்துகளை எதிர்கொள்ளும் வகையில் நீளம் குறைவாக அதே நேரம் அகலமான மேற்பரப்பை கொண்ட துடுப்பாட்ட மட்டையாக மாறத் தொடங்கின. 1787ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட மெரில்பர்ன் கிரிக்கெட் கழகம் பின்னர் 1814ஆம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்ட கிரிக்கெட்டின் தாயகம் என அழைக்கப்படும் லார்ட் 18ஆம் நூற்றாண்டில் கிரிக்கெட் என்பது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி செல்கிறது. குறிப்பாக ஆரம்பத்தில் பிராந்திய அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்று 8 பிராந்திய அணிகள் ஒன்று சேர்ந்து ஒரு கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டியை நடத்துகின்றன. இதனால் பல ரசிகர்கள் கிரிக்கெட்டிற்கு உருவாக தொடங்குகிறார்கள். இது கிரிக்கெட்டினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு காரணியாக மாறியிருந்தது. அதே போன்றுதான் குறிப்பாக இன்று வரை கிரிக்கெட் என்றவுடன் எம் நினைவுக்கு வருபவர் டான் பிரெட்மன். பிரெட்மன் படைத்த சாதனைகள் என்பது அலாதியானது. இருந்தாலும் கூட பிரெட்மனுக்கு முன்பாக 150 ஆண்டுகளுக்கு முன்பாக கிரிக்கெட்டில் கோலோச்சிருந்த ஒரு வீரர் இருந்தார். அவர்தான் WG கிரேஸ் அவர்கள். கிரேஸ் பிராந்திய போட்டிகளில் அவர் படைத்த சாதனைகள் என்பது 150 ஆண்டுகள் தாண்டியும் இன்று வரை எந்த ஒரு கிரிக்கெட் வீரராலும் படைக்கப்பட முடியாத இமாலய சாதனையாக மாறியிருந்தது. பிராந்திய அணிகளுக்கு இடையிலான அதுவும் கழகமட்ட போட்டிகளிலே பல்வேறுபட்ட சதங்கள் விக்கெட்டுகளை கைப்பற்றி அவர் படைத்த சாதனையை அடுத்த கட்ட நகர்வாக பிரெட்மன் என்கின்ற ஒரு நபர் உருவாகும் பொழுது சர்வதேச அரங்கில் அதற்கு அடுத்ததாக கிரிக்கெட்டை உலகம் முழுவதும் கொண்டு சேர்ப்பதற்கு மிக முக்கியமான காரணியாகவும் பல புதிய நபர்கள் நாம் கிரிக்கெட்டை கொண்டாடுவதற்கு கூட ஒரு தனி நபர் காரணமாக அமைந்தார் என்றால் அது டான் பிரெட்மனாகத்தான் இருக்க முடியும். பிரெட்மன் டெஸ்ட் போட்டிகளில் அதுவும் இங்கிலாந்து ஆஸ்திரேலிய அணிகள் மோதுகின்ற அந்த காலகட்டத்திலே ஒரு போர்க்களமான போட்டியாக மாறுகின்ற அளவுக்கு டெஸ்ட் போட்டிகளை கொண்டு சென்ற ஒரு நபர். ஒரு காலகட்டத்திலே ஆஷஸ் என்கின்ற அதாவது 135 ஆண்டுகளாக இன்று விளையாடப்படுகின்ற இந்த ஆஷஸினுடைய வரலாறே ஒரு பொக்கிஷமாக மாறியிருந்தது. பல்வேறுபட்ட சர்ச்சைகளையும் சாதனைகளையும் அந்த காலகட்டத்திலேயே உருவாக்கிதான் ஆஷஸ் கிரிக்கெட் போட்டிகள் ஆரம்பமாகின்றன. இன்று வரை ஆஷஸ் கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறுவதனால் தான் டெஸ்ட் கிரிக்கெட் என்பது அழியாமல் சென்று கொண்டிருக்கிறது. பல்வேறுபட்ட பரிணாமங்களை ஏற்று இன்று கிரிக்கெட் பல வடிவங்களை ஏற்றிருந்தாலும் கூட டெஸ்ட் போட்டிகளுக்கென தனி அங்கீகாரமாகவும் அடையாளமாகவும் இந்த ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதுகின்ற இந்த ஆஷஸ் தொடர் காணப்படுகிறது. இதனுடைய வரலாறு என்பது கிரிக்கெட்டை இன்று பல கோடி ரசிகர்கள் கொண்டாடுவதற்கான ஒரு காரணமாகவும் இங்கிலாந்து ஆஸ்திரேலிய அணிகள் இன்று வரை மோதும் பொழுது ஒரு போர்க்களத்தில் இரு நாடுகள் போராடும் பொழுது அந்த போர்க்களம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குமோ அதே போன்றது ஒரு சுபாவத்தையும் அந்த இயக்க நிலையையும் இன்று வரை அவர்கள் விளையாடும் அந்த தொடரின் மீது காணப்படுகிறது. 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடராக இது விளையாடப்பட்டாலும் கூட அந்த போர்க்களத்தில் அவர்கள் காட்டுகின்ற ஆர்வம் கிரிக்கெட்டின் மீதான ஆர்வத்தை இன்னும் அதிகரிக்க செய்திருக்கிறது. அதனால்தான் 135 வருடங்களாக தொடர்ந்து விளையாடப்படுகின்ற ஆஷஸ் என்பது அடுத்த கட்ட கிரிக்கெட் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு காரணியாக மாறியிருந்தது. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆஸ்திரேலியாவும் இங்கிலாந்தும் கிரிக்கெட் விளையாட தொடங்கியிருந்தார்கள்? இந்த ஆஷஸினுடைய வரலாறு தான் என்ன? எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரசிகர்கள் பல்வேறுபட்ட நாடுகளை தாண்டி இன்று இந்த கிரிக்கெட்டை கொண்டாடுவதற்கான ஒரு காரணமாக அமைந்தது டான் பிரெட்மன் படைத்த சாதனைகள் என்ன? அதே நேரத்தில் கிரேஸினுடைய வரலாறு எப்படி அமைந்திருந்தது என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். மீண்டும் இங்கிலாந்தில் கிரிக்கெட் விளையாட்டின் அபிவிருத்தியை பற்றி பார்க்கும்போது பிராந்திய ரீதியில் கிரிக்கெட்டின் வளர்ச்சி காரணமாக 1839ஆம் ஆண்டு சசெக்ஸ் பிராந்தியம் தனக்கென தனியாக ஒரு கவுண்டி கிரிக்கெட் அணியை உருவாக்கியது. இதன் தொடர்ச்சியாக ஏனைய பிராந்தியங்களும் தமது பிராந்தியத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் கிரிக்கெட் அணிகளை உருவாக்க தொடங்கினர். இப்படியாக 8 பிராந்திய அணிகள் உருவாகியிருந்தன. இந்த 8 அணிகளையும் அடிப்படையாக கொண்டு 1890ஆம் ஆண்டு முதன்முறையாக கவுண்டி சாம்பியன்ஷிப் போட்டிகள் ஆரம்பிக்கப்பட்டன. இந்த காலகட்டத்திலேயே கிரிக்கெட் உலகம் இதுவரை உருவாக்கிய மிக சிறந்த வீரர்களில் ஒருவராகிய WG கிரேஸின் சகாப்தம் ஆரம்பிக்கின்றது. Absolutely legendary character,
WG was born in 1848, and when he started, Test cricket was 25 years away from beginning. He scored millions of runs, took lots of wickets on pitches that were simply awful. They were roads, really. கிரிக்கெட் விளையாட்டு முறைப்படுத்தப்பட்டு 150 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்ட போதும் கிரேஸ் தொட்ட உயரத்தை வேறு எந்த ஒரு கிரிக்கெட் வீரராலும் இன்று வரை தொட முடியவில்லை. இங்கிலாந்து அணிக்காக 22 போட்டிகளில் மட்டுமே விளையாடி இருந்த போதும் கவுண்டி கிரிக்கெட் போட்டிகளில் இமாலய எண்ணிக்கையான 870 போட்டிகளில் அவர் பங்கேற்றுள்ளார். மொத்தமாக 54,000 ஓட்டங்களுக்கு மேல் குவித்துள்ளார். அதே போல பந்துவீச்சிலும் 2809 விக்கெட்டுகளை மொத்தமாக கைப்பற்றி அசத்தி இருக்கிறார். இங்கிலாந்து மண்ணில் மட்டும் கோலோச்சி இருந்த கிரிக்கெட் விளையாட்டு மெல்ல மெல்ல ஏனைய நாடுகளுக்கும் பரவத் தொடங்கியது. இதனிடையே முதலாவது சர்வதேச கிரிக்கெட் போட்டி 1844ஆம் ஆண்டு நடைபெற்றது. ஆச்சரியகரமாக இன்று கிரிக்கெட் விளையாட்டு பெரிதாக விளையாடப்படாத இரு நாடுகளான ஐக்கிய அமெரிக்கா மற்றும் கனடா ஆகிய நாடுகளுக்கு இடையில்தான் முதலாவது சர்வதேச கிரிக்கெட் போட்டி இடம்பெற்றது என்பது ஓர் ஆச்சரியகரமான விடயம். இதே நேரம் கடந்த பல அத்தியாயங்களிலும் நாம் குறிப்பிட்ட ஒரு காரணியான பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இந்த காலகட்டத்தில்தான் உலகெங்கிலும் விரிவடைந்து கொண்டிருந்தது. பிரிட்டிஷார் நாடுகளை கைப்பற்றி செல்வத்தை பெருக்கிய அதேவேளை ஓய்வு நேரத்தில் தாம் விளையாடுவதற்காக கிரிக்கெட் விளையாட்டு மைதானங்களையும் அந்தந்த நாடுகளில் அமைத்தனர். அது மட்டுமன்றி உள்ளூர் மக்களையும் பயிற்றுவித்து அவர்களையும் கிரிக்கெட் விளையாட்டில் ஈடுபடுத்தினர். பசிபிக் நாடுகள், வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இலங்கை, இந்தியா என பல நாடுகளிலும் கிரிக்கெட்டை அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். இதனிடையே 1862ஆம் ஆண்டு முதன்முறையாக இங்கிலாந்து அணி கப்பலேறி ஆஸ்திரேலியா சென்று ஆஸ்திரேலிய தேசிய அணியுடன் மோதியது. அப்பொழுது அந்த அணியில் விளையாடிய வீரர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை, எதிர்காலத்தில் இது சரித்திரம் படைக்கப் போகும் இருதரப்பு தொடராக மாறப்போகிறது என்று. ஆஸ்திரேலிய இங்கிலாந்து அணிகள் வருடங்கள் பல கடந்தும் பாரம்பரியமாக தொடர்ந்து டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி வருகின்றனர். வேறு எந்த ஒரு நாடும் இப்படியான தொடரில் தொடர்ச்சியாக பங்கேற்பதில்லை. ஆனால் ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் 2 வருடங்களுக்கு ஒருமுறை 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் மோதி வருகின்றன. I see, has he got it into the gap? He has! 135 வருடங்களாக வெறும் 5 அங்குலம் மட்டுமே உயரம் கொண்ட ஒரு கோப்பைக்காக இரு நாடுகள் வெறி கொண்டு போட்டியிடுகின்றன என நான் கூறினால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், அதுதான் ஆஷஸ் கோப்பை. இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய ரசிகர்கள் இதனை தனது தேசத்தின் கௌரவமாக கருதி வருகின்றனர். விளையாட்டு என்ற கருப்பொருளை தாண்டி தேச பக்தியும் இதில் கலந்து போட்டியை பார்க்கும் ரசிகர்களின் மனதில் சுவாரஸ்யத்தை விதைக்கின்றது. சுருக்கமாக சொன்னால் கிரிக்கெட் மட்டை மற்றும் கிரிக்கெட் பந்தை ஆயுதமாக கொண்டு மைதானம் எனும் யுத்த களத்தில் பயிற்றுவிப்பாளர்கள் எனப்படும் தளபதிகளால் வழிநடத்தப்பட்டு 11 பருத்தி வீரர்கள் தான் பிறந்த மண்ணின் பெருமையை நிலைநாட்ட போராடும் ஒரு ஆட்டக்களமே இந்த ஆஷஸ் தொடராகும். சமீப காலமாக இந்த தொடருக்கு ஊடகத்துறை வழங்கும் அதீத முக்கியத்துவம் காரணமாக இந்த தொடர் மீதான ஆர்வத்தை இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய ரசிகர்களை தாண்டி உலகம் முழுவதும் கிரிக்கெட்டை ரசித்து பார்க்கும் ஒவ்வொரு ரசிகரின் மனதிலும் உருவாகியுள்ளது. இந்த பாரம்பரியமிக்க டெஸ்ட் தொடரின் முதலாவது போட்டி 1882ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் நடைபெற்றது. சாதாரணமாக இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையில் இடம்பெற்ற டெஸ்ட் போட்டியாகவே இது அப்போது பார்க்கப்பட்டது. லண்டன் ஓவல் மைதானத்தில் இடம்பெற்ற இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் துடுப்பெடுத்தாடிய ஆஸ்திரேலிய அணி பரிதாபகரமாக வெறும் 63 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் பறிகொடுத்தது. பதிலுக்கு துடுப்பெடுத்தாடிய இங்கிலாந்து அணி ஏன் ஹார்பியின் பொறுப்பான ஆட்டத்தால் 101 ஓட்டங்களை பெற்று 38 ஓட்டங்களினால் ஆஸ்திரேலியாவை விட முன்னிலை பெற்றது.
போட்டியில் தனது இரண்டாவது இன்னிங்ஸை ஆரம்பித்த ஆஸ்திரேலிய அணி ஹூப் மெஸ்ஸி பெற்ற 55 ஓட்டங்களின் உதவியுடன் 122 ஓட்டங்களை மொத்தமாக பெற்றுக்கொண்டது. இதன் அடிப்படையில் இங்கிலாந்து அணி வெற்றி பெறுவதற்கு வெறும் 85 ஓட்டங்கள் மட்டுமே தேவைப்பட்டது. இந்நிலையில் இங்கிலாந்து அணி போட்டியை மிக இலகுவாக வெற்றி கொண்டு விடும் என்றே அனைவரும் எண்ணியிருந்தனர். தனியொரு நபர் 55 ஓட்டங்களை பெற்று ஏனைய வீரர்களால் வெறும் 70 ஓட்டங்களை மட்டுமே பெற முடிந்தது என்ற காரணத்தால் ஆஸ்திரேலிய அணி மிகவும் கவலையடைந்திருந்தது. பந்து வீச்சாளர்களும் இங்கிலாந்து துடுப்பாட்ட வீரர்களை எதிர்கொள்வதற்கு போதுமான ஓட்ட எண்ணிக்கை இல்லாத காரணத்தினால் மனதளவில் சோர்ந்து போயிருந்தனர். எனினும் வெற்றி கனவுடன் இரண்டாவது இன்னிங்ஸை ஆரம்பித்த இங்கிலாந்து அணிக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. மலமளவென விக்கெட்டுகள் விழத் தொடங்கின. பிரெட் ஃபஃபர்த்தின் பொறுப்புமிக்க பந்துவீச்சை எதிர்கொள்ள முடியாமல் இங்கிலாந்து வீரர்கள் தடுமாறினர். இறுதி 4 விக்கெட்டுகளும் வெறும் 2 ஓட்டங்களுக்கு விழ இங்கிலாந்து அணி 77 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியடைந்தது. இதன் மூலம் 85 ஓட்டங்கள் என்ற இலக்கை நோக்கி துடுப்பெடுத்தாடிய இங்கிலாந்து அணி 7 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தோல்வியை கண்டது. ஆஸ்திரேலியாவின் வெற்றிக்கு வித்திட்ட பிரெட் ஃபஃபர்த் ஒட்டுமொத்த போட்டியிலும் 14 விக்கெட்டுகளை வெறும் 90 ஓட்டங்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து கைப்பற்றியிருந்தார். அந்த காலகட்டத்தில் இங்கிலாந்து கிரிக்கெட்டின் தாயகமாகவும் ஆஸ்திரேலியா வளர்ந்து வரும் ஒரு நாடாக மட்டுமே பார்க்கப்பட்டு வந்தது. வளர்ந்து வரும் ஒரு அணிக்கு எதிராக இங்கிலாந்து பெற்ற இந்த தோல்வி ரசிகர்களையும் கிரிக்கெட் விமர்சகர்களையும் கடும் கோபத்திற்குள்ளாக்கியது. பத்திரிகைகளும் தமது கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு கட்டுரைகளையும் கேலி கிண்டல்களையும் பிரசுரித்தன. அதிலும் குறிப்பாக லண்டனிலிருந்து வெளிவரும் ஸ்போர்ட்டிங் டைம்ஸ் பத்திரிகை இங்கிலாந்து தோல்வியை மரண அறிவித்தல் வடிவில் பிரசுரித்தது. அதாவது இங்கிலாந்து அணி ஆகஸ்ட் 29 1882 ஆண்டு லண்டன் ஓவல் மைதானத்தில் இறந்துவிட்டது. இங்கிலாந்து எரிக்கப்பட்டு அதன் அஸ்தி சாம்பல் அதாவது ஆஷஸ் ஆஸ்திரேலிய அணியினரால் கொண்டு செல்லப்பட்டு விட்டது என செய்தி வெளியிட்டது. இங்கிலாந்தின் கிரிக்கெட் பாரம்பரியத்திற்கு ஏற்பட்ட பாரிய பின்னடைவாக இந்த தோல்வியை ரசிகர்களும் பத்திரிகையாளர்களும் பார்த்தனர். வாய் வலிக்கும் வரை ரசிகர்களும் பேனா பிடிக்கும் கை வலிக்கும் வரை பத்திரிகையாளர்களும் இங்கிலாந்து அணியை திட்டி தீர்த்தனர். இதன் காரணமாக ஏற்பட்ட அழுத்தத்தினால் கடும் மன உளைச்சலுக்கு உள்ளாகியிருந்தார் இங்கிலாந்து அணியின் தலைவர் ஏஎன் ஹார்பி. இங்கிலாந்து அணியை கிட்டத்தட்ட உயிருடன் கொன்றதை போன்ற ஒரு குற்ற உணர்ச்சியில் உழன்றார். இந்த அவப்பெயரை நீக்கும் முகமாக வெகு சீக்கிரமாகவே இங்கிலாந்து அணி ஆஸ்திரேலிய மண்ணில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு டெஸ்ட் தொடரை வெற்றி கொண்டது. முந்தைய தோல்விகளினால் ஏற்பட்ட அவப்பெயரை சரி செய்வதற்கு இந்த வெற்றி இங்கிலாந்து அணிக்கு உதவி புரிந்தது. டெஸ்ட் தொடரின் இறுதிப் போட்டியின் முடிவில் மெல்போர்ன் மைதானத்தில் போட்டியை பார்வையிட வந்த 3 பெண் ரசிகைகள் விளையாட்டுத்தனமாக செய்த ஒரு காரியம் நூற்றாண்டு கால பாரம்பரியமாகவும் மாறியது. அந்த 3 பெண் ரசிகைகளும் அந்த போட்டியில் விக்கெட்டுகளின் மீது வைக்கப்பட்டிருந்த பெல்ஸுகளை எரித்து அதன் சாம்பலை 5 அங்குல குடுவையொன்றினுள் நிரப்பி அதனை இங்கிலாந்து அணி கேப்டனிடம் பரிசாக அளித்தனர். மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்ட ஹார்பி சாம்பல் நிறைந்த அந்த குடுவையுடன் இங்கிலாந்திற்கு புறப்பட்டார். விக்கெட்டின் பெயில் செரிக்கப்பட்ட சாம்பல் நிரப்பப்பட்ட குடுவையே ஆஷஸ் தொடர் ஆரம்பமாவதற்கு மிகவும் முக்கியமான ஒரு புள்ளியாக கருதப்படுகிறது. அதன் பின்னர் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் இடம்பெற்று வந்த டெஸ்ட் தொடரின் முறைகளை மாற்றி 1920 ஆண்டு முதல் 2 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த தொடரை நடத்துவதற்கு இரு நாட்டு கிரிக்கெட் சபைகளும் தீர்மானித்தன. இதுவரை இடம்பெற்றுள்ள 335 ஆஷஸ் டெஸ்ட் போட்டிகளில் ஆஸ்திரேலியா 136 போட்டிகளிலும் இங்கிலாந்து 108 போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ள அதேவேளை 93 போட்டிகள் வெற்றி தோல்வியின்றி முடிவடைந்துள்ளன. போட்டி தொடர் வெற்றிகளின் எண்ணிக்கையை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆஸ்திரேலியா 33 தடவையும் இங்கிலாந்து 32 தடவையும் 6 தடவைகள் தொடரானது வெற்றி தோல்வியின்றியும் முடிவடைந்துள்ளன. இரு அணிகளுக்கும் இடையிலான போட்டிகளில் அதிக ஓட்டங்களை குவித்தவர் என்ற சாதனையை கிரிக்கெட் உலகின் பிதாமகன் டொனால்ட் பிரெட்மன் நிலைநாட்டியுள்ளார். When I think of the batsmen I've watched, the best would probably be Brian Lara, Sachin Tendulkar. They average about 52, 53, 54 respectively. Donald Bradman averaged one good shot away from 100. He began modestly in Test cricket, but he came to England in 1930 and he made 974 runs in those 5 Test matches. வெறும் 37 போட்டிகளில் மட்டுமே இவர் பங்கேற்று 89 என்ற சராசரியுடன் 5028 ஓட்டங்களை குவித்துள்ளார். I've always tried to do the best I can for the team that I'm playing for. இதில் 19 சதங்களும் 12 அரை சதங்களும் உள்ளடங்கும். இத்தனை வருடங்கள் கடந்த பின்னரும்
பிரெட்மன் சாதனையை எந்த ஒரு ஆஸ்திரேலியா அல்லது இங்கிலாந்து வீரர்களினாலும் தகர்க்க முடியவில்லை. இதனால்தான் கிரிக்கெட் உலகம் கண்ட மாபெரும் விளையாட்டு வீரராக சர் டொனால்ட் பிரெட்மன் கருதப்படுகிறார். History of the game before or since then that's been twice as good as the next guy. He was phenomenal, an absolute phenomenon. Dol Bradman was without question the greatest cricketer that ever lived. Bloke averaged 99. He must have been something special. சர் டொனால்ட் ஜார்ஜ் பிரெட்மன் ஆகஸ்ட் 27, 1908 ஆண்டு ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் பிறந்தார். அவரது இளமை பருவத்தில் கிரிக்கெட் விளையாட்டின் மீதான ஆர்வம் அவருக்கு அதிகரிக்க தொடங்கியது. தானாகவே மட்டையையும் பந்தையும் கொண்டு அவர் பயிற்சிகளில் ஈடுபடலானார். பலகைகளை கொண்டு தனக்கான துடுப்பு மட்டையை தானே வடிவமைத்துக் கொண்டார். 1920 ஆண்டு ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற ஆஷஸ் தொடரின் 5வது போட்டியை காண்பதற்கு பிரெட்மனின் தந்தை அவரை சிட்னி கிரிக்கெட் மைதானத்திற்கு அழைத்து சென்றார். அப்பொழுது மனதில் ஏதோ ஒரு நம்பிக்கையுடன் தனது தந்தையை நோக்கி, இந்த மைதானத்தில் களமிறங்கி நான் ஆஸ்திரேலிய அணிக்காக விளையாடும் வரை ஓயமாட்டேன் என்று திடமாக கூறினார். பள்ளி படிப்பை பாதியிலேயே கைவிட்டு நில விற்பனை முகவர் ஒருவரிடம் வேலைக்கு சேர்ந்தார். அதன் பின்னர் தொடர்ச்சியாக கடுமையாக பயிற்சிகளை மேற்கொண்டு அதே நேரம் போட்டிகளிலும் சிறந்த ஓட்ட எண்ணிக்கையை பெற்று ஆஸ்திரேலிய தேசிய அணியிலும் இடம் பிடித்தார். 52 டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்றுள்ள அவர் 99.94 சராசரியுடன் மொத்தமாக 6996 ஓட்டங்களை பெற்றுள்ளார். இதில் 12 இரட்டை சதங்களும் உள்ளடங்கும். அவர் இறுதியாக விளையாடிய டெஸ்ட் போட்டியில் மேலும் ஒரு சில ஓட்டங்களை மட்டுமே சேர்த்திருந்தால் அவரது ஒட்டுமொத்த சராசரி 100 ஓட்டங்களை தொட்டிருக்கும். எனினும் துரதிர்ஷ்டவசமாக அவரால் அந்த ஓட்ட எண்ணிக்கையை எட்டிப்பிடிக்க முடியவில்லை. இறுதியாக அவரது போட்டி சராசரி 99.94 என்ற இலக்கத்துடன் நிறைவு பெற்றது. 2001 ஆண்டு பிப்ரவரி மாதம் முதுமை காரணமாக அவர் உயிரிழந்தார். இன்றளவும் டெஸ்ட் கிரிக்கெட் உலகம் கண்ட தலை சிறந்த கிரிக்கெட் வீரனாக அவர் ரசிகர்களின் மனதில் நீங்காது நிறைந்திருக்கின்றார். Served Australian cricket in total for something like 60 years. The Bradman Museum now is a living monument to the greatest batsman who ever drew breath. பல நூற்றாண்டுகள் கடந்தும் இன்று கிரிக்கெட் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்திருப்பதற்கு பிரதான காரணங்களாக இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் திகழ்ந்திருந்தாலும் அதற்கு பிற்பாடாக மேற்கிந்திய தீவுகள், இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள் கிரிக்கெட்டிற்குள் உள்நுழையும் பொழுது கிரிக்கெட்டானது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாதையை மிக வேகமாக அடைந்திருந்தது. அதுதான் இன்று ஒட்டுமொத்த நாடுகளும், அதாவது இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்ற 2020 உலகக்கிண்ண போட்டியையும் கூட ரசிகர்கள் கொண்டாடி தீர்ப்பதற்கான ஆரம்ப விதை என்பது அப்பொழுதுதான் விதைக்கப்படுகிறது. கிரிக்கெட் போட்டிகளை பொறுத்தவரையில் டெஸ்ட் கிரிக்கெட் மட்டுமே விளையாடி வந்த ஒரு காலகட்டத்தில் 1971 ஆண்டு ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது. 3 நாட்களில், அதாவது ஒரு டெஸ்ட் போட்டியை ஆர்வமாக எதிர்பார்த்திருந்த பொழுது மழை காரணமாக அந்த போட்டி 3 நாட்கள் தடைப்படுகிறது. 4வது நாள் அதனை 40 ஓவர் கொண்ட கிரிக்கெட் போட்டியாக மாற்றி ஒரே நாளில் யார் வெற்றி பெற்ற அணி என்பதை தீர்மானித்து விடலாம் என்கின்ற ஒரு யோசனையில் அது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த நடைமுறை மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கும் கிரிக்கெட்டினுடைய வளர்ச்சிக்கும் ஒரு காரணமாக அமைகிறது. 1971 ஆண்டு அந்த மாற்றம் ஏற்படும் பொழுது 1975 ஆண்டு ஒரு நாள் உலக கிண்ண போட்டிகள் உருவாகுவதற்கான அஸ்திவாரமும் விதையும் விதைக்கப்படுகிறது. இன்று கிரிக்கெட் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைவதற்கு அந்த ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி ஆரம்பமாகிய அந்த தருணத்தை குறிப்பிடலாம். குறிப்பாக அந்த உலகக்கிண்ண போட்டியிலே மேற்கிந்திய தீவுகள் வெற்றி பெற்று ஒரு புதிய ஒரு வரலாற்றையும் உலகத்தையும் தன்பக்கம் ஈர்த்திருந்தது. மேற்கிந்திய தீவுகளினுடைய நடவடிக்கையும் அவர்கள் விளையாடும் விதமுமே ஆச்சரியமாக அமைந்திருந்தது. அப்பொழுதுதான் இலங்கை, இந்தியா போன்ற பல்வேறுபட்ட நாடுகள் கிரிக்கெட்டிற்குள் உள்நுழைய தொடங்குகின்றன. 1981 ஆண்டு டெஸ்ட் அந்தஸ்தோடு இலங்கை ஒட்டுமொத்தமான கிரிக்கெட் போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு தங்களை தயார்படுத்த தொடங்குகிறது. அதே போன்று 79 ஆண்டிலும் மேற்கிந்திய தீவுகளே உலகக்கிண்ண போட்டியை கைப்பற்றுகின்றன. 83 ஆண்டு இந்திய அணி முதல் முறையாக உலகக்கிண்ணத்தை கைப்பற்றும் பொழுது ஆசிய நாடுகளையும் தாண்டி உலக நாடுகள் இந்தியாவை வேறு கண் கொண்டு பார்க்க தொடங்குகின்றன. எப்படி ஒரு கத்துக்குட்டி நாடு உலகக்கிண்ணத்தை கைப்பற்றியது? என்ன மாயத்தை செய்தார்கள்? மேற்கிந்திய தீவுகளும் அதே நேரத்தில் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து போன்ற நாடுகள் மிக வேகமாக, மிக சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கும் பொழுது இந்தியா எவ்வாறு உலகக்கிண்ணத்தை கைப்பற்றியது? அதுவும் 3வது முறையாக உலகக்கிண்ணத்தை கைப்பற்றி விடுவோம் என்ற ஆர்வத்தில் மேற்கிந்திய தீவுகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது இந்தியாவினுடைய வளர்ச்சி என்பது இலங்கை, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் மிக வேகமாக தங்களை வளர்த்துக் கொள்வதற்கு கூட அது ஒரு காரணமாக அமைந்திருந்தது. அதே போன்றுதான் இலங்கையினுடைய வளர்ச்சியை பார்க்கும் பொழுது பிராந்திய கழகங்கள், அதுக்கு அடுத்தபடியாக
சர்வதேச அரங்கில் தனக்கான தனி அடையாளத்தை உருவாக்கும் பொழுது 1995ஆம் ஆண்டு அர்ஜுன ரணதுங்க தலைமையிலான இலங்கை கிரிக்கெட்டானது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாதையில் செல்வதற்கு ஒற்றுமை என்கின்ற ரீதியில் ஒட்டுமொத்த இலங்கை வீரர்களும் கிரிக்கெட்டை கொண்டாடுவதற்காக அந்த 1995ஆம் ஆண்டும் 96ஆம் ஆண்டு இடம்பெற்ற உலகக்கிண்ண போட்டியும் காரணமாக அமைந்திருந்தன. அதே போன்று 92ஆம் ஆண்டு உலகக்கிண்ணத்தை பாகிஸ்தான் கைப்பற்றும் பொழுது எப்படியாவது இலங்கையும் ஒரு உலகக்கிண்ணத்தை கைப்பற்றி விடாதா என்கின்ற ஏக்கம் இலங்கை ரசிகர்களுக்கு மட்டும் காணப்பட்டது. அவ்வாறான ஒரு நிலையில் 96ஆம் ஆண்டு உலகக்கிண்ணத்தை இலங்கை கைப்பற்றும் பொழுது ஒட்டுமொத்த உலகமே இலங்கை போன்ற ஒரு சிறிய நாட்டினுடைய வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். இருந்தாலும் கூட அந்த வளர்ச்சி என்பது மிக இலகுவாக அவர்களுக்கு கிடைக்கவில்லை. போர்க்களத்தில் இருப்பது போல 1995ஆம் ஆண்டு முரளிதரனுடைய பந்துவீச்சு முறைமையில் ஏற்பட்ட ஒரு சர்ச்சை, வீரர்களிடையே இருந்த காணப்பட்ட ஒற்றுமை, மிக சிறப்பான தலைமைத்துவத்தில் ஈடுபட்ட அர்ஜுன ரணதுங்க போன்றவர்களுடைய வளர்ச்சியும் அவர்களுடைய செயற்பாடுகளும் இன்று இலங்கை கிரிக்கெட்டை 20 வருடங்களை தாண்டியும் பேசு பொருளாக வைத்திருக்கிறது என்றால் மிகப்பெரிய ஒரு வரலாற்றை கொண்ட நாடாக நாம் மாறியிருந்தோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் உலகக்கிண்ண போட்டிகள், ஒருநாள் போட்டிகள், டெஸ்ட் போட்டிகளை தாண்டி, அதுவும் இங்கிலாந்து ஆஸ்திரேலிய அணிகளை தாண்டி பல்வேறுபட்ட நாடுகள் கிரிக்கெட்டிற்குள் உள்நுழைகின்றன. அங்கு ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன? குறிப்பாக 96ஆம் ஆண்டு உலகக்கிண்ணத்திற்கு முன்பாக இலங்கை அணியினுடைய பிரவேசம் எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி இருந்தது என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். And we came out on top. That win gave the team a reassurance. Yes, we have the ability. And all of a sudden you realise we are in a World Cup final. I mean, how good is this? The team that I had developed the killer instinct. We were so pleased with the way we'd executed in the biggest match of our lives. We played as a family, not as a team. Finishes off in style. India lift the World Cup. After 28 years, the party started. Australia have won the World Cup of 2007. ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து தவிர வெளிநாடுகளில் கிரிக்கெட்டின் வளர்ச்சியை பற்றி பார்க்கும்போது இந்தியாவில் 1930களிலும் பாகிஸ்தானில் 1950களிலும் கிரிக்கெட் வளர்ச்சியடைய தொடங்கியது. அதே போல கரிபியன் தீவுகளை கைப்பற்றிய வெள்ளையர்கள் அங்கு கிரிக்கெட் விளையாட்டை அறிமுகப்படுத்தி உள்ளூர் மக்களையும் அதன் பக்கம் திருப்பினர். இயல்பாகவே சிறந்த உடல் தகுதியை கொண்டிருக்கும் கருப்பின மக்களுக்கு கிரிக்கெட் விளையாட்டை ஏற்றுக்கொள்வது அவ்வளவு கடினமாக இருந்திருக்கவில்லை. இன்று வரை கிரிக்கெட் விளையாட்டை முழுமையாக அனுபவித்து விளையாடும் ஒரு சில நாடுகளில் மேற்கிந்திய தீவுகளும் ஒன்று. இந்தியாவை பொறுத்தவரை கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் வர்த்தகம் செய்ய தொடங்கியதன் பின்னர் படிப்படியாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி நாட்டின் சட்ட திட்டங்கள், கல்வி முறை என்பவற்றில் மாற்றங்களை மேற்கொண்டது. அத்துடன் விளையாட்டுத்துறையை மேம்படுத்தும் வகையில் கிரிக்கெட் வளர்ச்சிக்கு உறுதுணையாக நின்றது. இந்தியாவிற்கு அடுத்தபடியாக இலங்கையிலும் கிரிக்கெட்டின் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு ஆங்கில ஆட்சியாளர்கள் தவறவில்லை. 1832ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கொழும்பு கிரிக்கெட் கழகம் இலங்கை வரலாற்றில் முதலாவது கிரிக்கெட் கழகமாக பெயர் பெறுகிறது. அவர்கள் 97வது பிரித்தானிய ரெஜிமெண்ட் அணியுடன் தனது முதல் போட்டியில் மோதினர். இப்படியாக கிரிக்கெட் விளையாட்டு தனது எல்லைகளை இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா மற்றும் தெற்காசியா என வரையறை செய்து கொண்டு குறிப்பிட்டதொரு வட்டத்திற்குள் இயங்கிக் கொண்டிருந்த போது ஆஸ்திரேலியாவில் அந்த புரட்சிகரமான மாற்றம் உருவாகியது. 1971ஆம் ஆண்டு இங்கிலாந்து ஆஸ்திரேலிய அணிகளுக்கிடையில் ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற டெஸ்ட் தொடரின் 3வது போட்டியின் போது கடும் மழை காரணமாக போட்டியின் முதல் 3 நாட்களும் பந்துகள் எதுவும் வீசப்படாத நிலையில் கைவிடப்பட்டது. இதனையடுத்து இரு அணிகளும் பேசி தீர்மானித்து 4வது நாள் போட்டியை 40 ஓவர்கள் கொண்ட ஒரு நாள் போட்டியாக நடத்தலாம் என தீர்மானித்தனர். இதன்படி ஒரு அணிக்கு 40 ஓவர்கள் வழங்கப்பட்டது. 4வது நாள் போட்டியை காண வந்த ரசிகர்களுக்கு இந்த புதுவிதமான ஒரு நாள் போட்டி வித்தியாசமான அனுபவத்தை தந்தது. டெஸ்ட் போட்டியின் பிரதான பிரச்சனையான வெற்றி தோல்வியின்றி முடிவடையும் நிலை ஒரு நாள் போட்டிகளில் காணப்படாமை சிறப்பம்சமாகும். இதன் மூலம் இரு அணிகளில் ஏதோ ஒரு அணி வெற்றியாளராக தெரிவு செய்யப்படும் சூழ்நிலை உருவாகியது. கிரிக்கெட் போட்டிகளை மேலும் இது சுவாரஸ்யப்படுத்தியது. I don't think this will be a catch. Yes, he is getting under it. Well caught by Greg Chappell. இதனையடுத்து 1975ஆம் ஆண்டு முதலாவது உலகக்கோப்பை போட்டி இங்கிலாந்தில் நடைபெற்றது. இங்கிலாந்து, இந்தியா, நியூசிலாந்து, கிழக்கு ஆப்பிரிக்கா, மேற்கிந்திய தீவுகள்,
பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா மற்றும் இலங்கை அணிகள் பங்கு பற்றிய இந்த போட்டித் தொடர் புரடென்ஷியல் கோப்பை என அழைக்கப்பட்டது. தற்போது ஆடப்படும் டெஸ்ட் போட்டிகளை போன்றே வெள்ளை நிற ஆடையில் சிவப்பு நிற பந்துகளை கொண்டு பகல் நேர ஆட்டங்களாகவே ஒருநாள் போட்டி உலகக்கோப்பை இடம்பெற்றது. ஒருவருக்கு 6 பந்துகளை கொண்ட 60 ஓவர்களை கொண்ட போட்டியாக இவை நடத்தப்பட்டன. இதன் பின்னர் ஒவ்வொரு 4 வருடங்களுக்கும் ஒருமுறை நடத்தப்படும் தொடராக உலகக்கோப்பை மாற்றமடைந்தது. 1979 மற்றும் 1983 ஆகிய வருடங்களில் இங்கிலாந்தில் இந்த தொடர் நடத்தப்பட்டது. 1975-79 ஆண்டுகளில் இடம்பெற்ற உலகக்கோப்பை தொடர்களில் அப்போதைய கிரிக்கெட் ஜாம்பவானான மேற்கிந்திய தீவுகள் அணி வெற்றி பெற்றது. 1983 ஆண்டு இங்கிலாந்தில் மீண்டும் உலகக்கோப்பை இடம்பெற்றது. இந்த உலகக்கோப்பையிலும் சிறப்பாக செயற்பட்ட மேற்கிந்திய தீவுகள் அணி இலகுவாக இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. எனினும் இம்முறை புதிய மாற்றமாக இங்கிலாந்து, ஆஸ்திரேலிய அணிகளை தாண்டி கபில் தேவ் தலைமையிலான இந்திய அணி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. முதலில் துடுப்பெடுத்தாடிய இந்திய அணி வெறும் 183 ஓட்டங்களுக்கு சுருண்டது. 60 ஓவர்களுக்கு வெறும் 184 ஓட்டங்களை மட்டுமே பெற வேண்டும் என்ற நிலையில் மேற்கிந்திய தீவுகள் அணி இலகுவாக இந்த போட்டியில் வெற்றி பெற்றுவிடும் என்று அனைவரும் எண்ணியிருந்தனர். அந்த அணியின் தலைவர் கிளைவ் லாய்ட் கூட விவியன் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஏனைய வீரர்களே இந்த இலக்கை எட்டி விடுவார்கள் என்று கூறி மைதானத்திற்கு வெளியே பொருட்கள் வாங்குவதற்காக செல்வதற்கு முற்பட்டார். எனினும் அணி நிர்வாகம் அவரை தடுத்துவிட்டது. எனவே ஓய்வெடுப்பதற்காக அவர் வீரர்களின் அறைக்கு சென்று தூங்கிவிட்டார். எனினும் யாரும் எதிர்பாராத விதமாக அவரது பிரசன்னம் கூட மைதானத்தில் மாற்றம் எதையும் ஏற்படுத்தவில்லை. சகல விக்கெட்டுகளையும் இழந்து கல்லூரிகள், அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் கிரிக்கெட் விளையாட்டை ஊக்குவிக்க தொடங்கின. கிரிக்கெட் வீரர்கள் தேசிய நாயகர்களாக பார்க்கப்பட்டனர். அதுவரை நடிகைகள் ஆக்கிரமித்திருந்த பொருள் விளம்பரங்கள் மெல்ல மெல்ல விளையாட்டு வீரர்கள், குறிப்பாக கிரிக்கெட் வீரர்களை கொண்டு உருவாக்கப்பட தொடங்கியது. பூஸ்ட் பானம், MRF டயர்கள் என்றாலே எம் கண்முன்னே தோன்றுவது சச்சின் டெண்டுல்கர் என்றால் அது மிகையல்ல. அதன் பின்னர் இந்தியாவின் கிரிக்கெட் வளர்ச்சிக்கு தேவையான நிர்வாக கட்டமைப்புகள் சரிவர ஒழுங்கமைப்பு செய்யப்பட்டன. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையின் கீழ் நாட்டின் ஒட்டுமொத்த கிரிக்கெட் நிர்வாகமும் கொண்டுவரப்பட்டது. மாநில ரீதியாக அணிகள் உருவாக்கப்பட்டு, ரஞ்சி கோப்பை போன்ற போட்டித் தொடர்கள் உருவாக்கப்பட்டு, தேசிய அணிக்கு திறமை மிக்க வீரர்கள் உள்வாங்கப்பட்டனர். அதே போல கிரிக்கெட் போட்டிகளில் தேசிய மற்றும் உள்ளூர் மட்டத்தில் சிறப்பாக செயற்பட்ட வீரர்களுக்கு அரசு வேலைவாய்ப்புகளும் வழங்கப்பட்டன. இதன் காரணமாக கிரிக்கெட் விளையாட்டை தேர்ந்தெடுத்து விளையாடும் ஒரு வீரர் தேசிய மட்டத்திற்கு செல்லாமல் கூட சிறந்ததொரு வாழ்க்கையை கொண்டு நடத்துவதற்கு தேவையான பொருளாதார நிலை கிரிக்கெட் வீரர்களுக்கு உருவாகியது. இப்படியாக வயல்வெளியில் வேலை செய்யும் ஏழை விவசாயியின் மகன் மைதானத்திற்கு வெளியே பானிபூரி விற்று அந்த பணத்தில் பயிற்சிகளை மேற்கொண்ட கிரிக்கெட் வீரன், மும்பையின் சேரி பகுதிகளை சேர்ந்த கிரிக்கெட் வீரர்கள், தமிழ்நாட்டின் கடைக்கோடியில் சிற்றுண்டி கடை நடத்தும் ஏழை அம்மாவின் மகன் என எண்ணி பார்க்க முடியாத வகையில் நாட்டின் மூலை முடுக்கெங்கிலும் இருந்து தேசிய அணிக்கு வீரர்கள் தெரிவு செய்யப்பட்டனர். 1987 ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை போட்டியில் இங்கிலாந்தை தோற்கடித்து ஆஸ்திரேலிய அணி முதல் முறையாக கோப்பையை கைப்பற்றியது. இதன் பின்னர் 1992 ஆண்டு ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற உலகக்கோப்பை போட்டியில் பாகிஸ்தான் அணி இங்கிலாந்து அணியை இறுதிப் போட்டியில் எதிர்கொண்டு வெற்றி பெற்றது. ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல இலங்கையின் முதலாவது கிரிக்கெட் போட்டி 1832 ஆண்டு பிரித்தானியா 97 ரெஜிமெண்ட் அணிக்கும் கொழும்பு கிரிக்கெட் கழக அணிக்கும் இடையில் இடம்பெற்றது. இதன் பின்னர் 1800களின் பிற்பகுதியில் இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு சில பிராந்திய அணிகள் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டு இலங்கையில் தங்கியிருந்து வெள்ளை இனத்தவர்களுடனும் மற்றைய கழகங்களுடனும் போட்டிகளில் விளையாடியதாக கூறப்படுகிறது. அதே போல ஆஷஸ் தொடருக்காக இங்கிலாந்து அணி ஆஸ்திரேலியா செல்லும் போது அல்லது ஆஸ்திரேலிய அணி இங்கிலாந்திற்கு செல்லும் போது இலங்கையில் ஒரு சில நாட்கள் தங்கிவிட்டு பயிற்சிகளை மேற்கொண்டு மீண்டும் தமது பயணத்தை தொடர்ந்ததாக கூறப்படுகிறது. 1930களில் இலங்கையின் முதல் தர கிரிக்கெட் போட்டிகள் ஆரம்பிக்கப்பட்டன. ப்ளூம்ஃபீல்ட், தமிழ் யூனியன், சிங்கள விளையாட்டுக் கழகம், நொண்டஸ்கிரிஃப்ட் கிரிக்கெட் கழகம், கொழும்பு கிரிக்கெட் கழகம், கொழும்பு கோல்ஸ் கிரிக்கெட் கழகம், மலே கிரிக்கெட் கழகம் முதல் தர போட்டிகளில் விளையாடத் தொடங்கின. இலங்கையின் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளை பொறுத்தவரை 1953 ஆண்டு இந்தியாவின் மெட்ராஸ் பிரசிடென்சி அணியுடன் போட்டிகளில் மோதியது. அந்த நேரத்தில் சிலோன் கிரிக்கெட் அசோசியேஷன் என்ற பெயரிலேயே இலங்கை அணி அந்த போட்டியில் விளையாடியது. அதன் பின்னர் தொடர்ச்சியாக 1982 ஆண்டு வரை இந்த இரு அணிகளுக்கும் இடையிலான வருடாந்த போட்டிகள் இடம்பெற்று வந்துள்ளன. இந்த போட்டி தொடருக்கு MJ கோபாலன் கோப்பை என பெயர் சூட்டப்பட்டது. 1981 ஆண்டு
இலங்கை அணி டெஸ்ட் அந்தஸ்தை பெற்றுக்கொண்டதன் பின்னர் மெல்ல மெல்ல இந்த போட்டி தொடர் கைவிடப்பட்டது. 1975ஆம் ஆண்டு உலகக்கோப்பை போட்டியில் பங்கேற்ற இலங்கை அணி பங்கேற்ற முதலாவது சர்வதேச தொடராக இந்த உலகக்கிண்ண போட்டி காணப்படுகிறது. இந்த போட்டி தொடருக்கு இலங்கை அணியின் தலைவராக பதவி வகித்தார் அனுர தென்னக்கோன். 1979ஆம் ஆண்டு உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணியுடன் பெற்ற முதல் வெற்றியே இலங்கை அணி உலகக்கோப்பையில் பெற்ற முதல் வெற்றியாகவும் ஒரு நாள் அரங்கில் பெற்ற முதல் வெற்றியாகவும் பதிவு செய்யப்பட்டது. 1981ஆம் ஆண்டு டெஸ்ட் அந்தஸ்தை பெற்றுக்கொண்டதன் பின்னர் அடுத்த 4 வருடங்கள் இலங்கை அணி தனது முதலாவது வெற்றியை பெறுவதற்காக போராட வேண்டியிருந்தது. 1985ஆம் ஆண்டு இந்திய அணிக்கு எதிராக இலங்கை அணி தனது முதலாவது டெஸ்ட் வெற்றியை பதிவு செய்தது. துலிப் மெண்டிஸ், பந்துல வர்ணபூர, ராய் டயஸ், ரவி ரத்நாயக்க, சிதத் வெத்தமுனி, ஸ்ரீதரன் ஜெகநாதன் போன்ற பல திறமைமிக்க வீரர்கள் அணியில் காணப்பட்டாலும் இலங்கை அணியால் அடுத்த 10 வருடங்கள் சொல்லிக் கொள்ளும்படியான பெரிய வெற்றிகளையோ அல்லது தாக்கத்தையோ கிரிக்கெட் அரங்கில் ஏற்படுத்த முடியவில்லை. எனினும் 1995ஆம் ஆண்டு காட்சிகள் மாறத் தொடங்கின. இங்கிலாந்திற்கு சென்ற இலங்கை அணி அங்கு டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்றது. அதே போல இலங்கையின் தலை சிறந்த பந்துவீச்சாளர் முத்தையா முரளிதரன் தனது அபாரமான சுழல் பந்துவீச்சின் மூலம் துடுப்பாட்ட வீரர்களை கடும் சிரமத்திற்கு உள்ளாக்க தொடங்கிய காலமாகவும் அது அமைந்தது. சம்பவம் இலங்கை அணி வீரர்கள் மத்தியில் சாதிக்க வேண்டும் என்ற வெறியை விதைத்தது. No ball called from square leg. No ball called from square leg. Now what's all this about? Let's just hang on and have a look at this. This is very interesting. No ball called. And he's passed, he's signaled towards his arm. Now let's think about this. Now what is going to happen here? So it's all happened again. He's done it again. Now what he wants to, I think he might take him off here, because I think the law or the playing condition says that if he bowls 2, if he calls him twice, he then has to take him out of the attack. So it's happened, and Arjuna is right in there. Now what he's saying, I think, let's just see if we can pick up, right? He's called him for no balling, and it's the square leg umpire who's called him. What is this about? Well, if I were Arjuna, I'd be telling him, if he's thrown it wide and you call it the over 4, you're a club cricketer, you have no experience in this matter. The officials who made the decision, all bar 2 of them are experienced international players, and here we have a man who is standing there and telling us that the ICC throwing committee don't know what they're talking about, but he does. சிறிய பெரிய அணிகளைப் போல் வந்து விளையாடிவிட்டு செல்வது மட்டும் எமது நோக்கம் அல்ல. எதிரணிக்கு முடிந்த வரையில் பாதிப்பை ஏற்படுத்தி வெற்றி பெறுவதே எமது நோக்கம் என்ற மனநிலைக்கு அவர்கள் மாறியிருந்தனர். அதேபோல் இங்கிலாந்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இலங்கை அணிக்கு 3 டெஸ்ட் போட்டிகள் வழங்கப்படாமல் இங்கிலாந்து கிரிக்கெட் சபையால் ஒரே ஒரு போட்டி மட்டும் கொண்ட டெஸ்ட் தொடர் மட்டுமே வழங்கப்பட்டது. இலங்கை அணிக்கு மனதளவில் இது பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தது. எனினும் அந்த ஒரு போட்டியையும் இலங்கை அணி வெற்றி கொண்டு இங்கிலாந்து அணியின் தவறான எண்ணத்தை தவிடுபொடியாக்கியது. இவ்வாறு கிரிக்கெட் உலகத்தில் வெள்ளையர்களின் ஆதிக்கத்தினால் ஆசிய அணிகள் பாதிக்கப்படுவதை தொடர்ச்சியாக கவனித்து வந்த இலங்கை அணி இந்த நிலையை நாம் மாற்றுவோம் என சபதம் பூண்டது. No, there are a couple of incidents, but I can't put it out till we get anything, till we get the green light from the match ref. ஆயிரத்தி 1996ஆம் ஆண்டு உண்மையில் இலங்கை ரசிகர்களால் மறக்க முடியாத ஒரு தருணம். உலக அரங்கில் முதலாவது உலக கிண்ணத்தை இலங்கை அணி கையில் ஏந்திய பொழுது அந்த தருணம் லாகூர் கடாஃபி மைதானத்தில் பெனாசிர் பூட்டோவிடமிருந்து அர்ஜுன ரணதுங்க அந்த கிண்ணத்தை கைப்பற்றும் பொழுது பல வீரர்கள் கிரிக்கெட்டை ஒரு தேசிய விளையாட்டாக மட்டுமின்றி தங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு விளையாட்டாக பார்ப்பதற்கும் உணர்ச்சி பூர்வமாக கிரிக்கெட்டை நாம் இன்று வரை கொண்டாடுவதற்குமான அடித்தளம் இடப்பட்ட ஒரு நாள் தான். வெறுமனே அந்த மிக வேகமாகவும் இலகுவாகவும் அந்த கிண்ணத்தை இலங்கை அணி ஏந்தவில்லை. அதற்கு முன்பாகவும் அதற்கு பின்பாகவும் அவர்கள்
பட்ட கஷ்டங்கள் என்பது மிக மிக முக்கியமானது. அதுதான் இலங்கை கிரிக்கெட்டினுடைய வரலாற்றை ஒரு பொக்கிஷமாகவும் இன்று வரை கிரிக்கெட்டை நாம் கொண்டாடி தீர்ப்பதற்குமான காரணமாக அமைந்திருந்தது. குறிப்பாக 1996ஆம் ஆண்டு ஒரு வலுவான இலங்கை அணி, ஒற்றுமையான இலங்கை அணி கட்டி எழுப்பப்படும் பொழுது இலங்கை நாடு பல்வேறுபட்ட பிரச்சனைகளை சந்தித்திருந்தது. இதனால் இந்த கிரிக்கெட் போட்டியை எப்படி இலங்கையில் நடத்துவது, அதே போன்று பல்வேறுபட்ட போட்டிகளில் எப்படி இலங்கையுடன் விளையாடுவது என்கின்ற ரீதியில் பல நாடுகள் பிரச்சனையை இருக்க தொடங்கின. அந்த பிரச்சனையெல்லாம் சமாளித்து வீரர்களுடனான சண்டை, எதிரணி வீரர்கள் தங்களை வேறு கண்கொண்டு பார்த்து பல்வேறுபட்ட மோதல் போக்கை கடைபிடிக்கும் பொழுது, உதாரணமாக ஆஸ்திரேலியா போன்ற பலம் வாய்ந்த அணி இலங்கையை பல்வேறுபட்ட கட்டங்களில் சீண்டும் பொழுதெல்லாம் அர்ஜுன ரணதுங்க ஒரு திடமான மனநிலையில் ஒரு மிக சிறந்த தலைமைத்துவத்தை வழங்கி அந்த கிண்ணத்தை கைப்பற்றுவதற்கு ஒரு காரணியாக மாறியிருந்தார். அதே போன்று முத்தையா, முரளிதரன், சன ஜெயசூரிய போன்ற வீரர்கள் இன்று கொண்டாடப்படுவதற்கும் பல நாடுகள் இவர்களை கண்டு அஞ்சுவதற்குமான விதையை அர்ஜுன ரணதுங்க விதைத்திருந்தார். குறிப்பாக உலக கிண்ண போட்டியில் ரமேஷ் கல்வித்தரனோடு ஜெயசூரியவை ஆரம்ப துடுப்பாட்டு வீரராக களமிறக்கி பார்க்கலாம் என்கின்ற ஒரு யோசனையை, அதுவும் உலக கிண்ணம் போன்ற மிக முக்கியமான ஒரு போட்டிகளில் களமிறக்கும் பொழுது அது வெற்றி பெற்றதுதான். பல்வேறுபட்ட வீரர்கள் மாறுதல்களோடு இன்றைய கிரிக்கெட் கால், அதுவும் நிகழ்கால கிரிக்கெட்டில் பந்து வீச்சாளர் ஆரம்பத்தில் வந்து துடுப்பெடுத்து ஆடுகின்ற இந்த விதையெல்லாம் விதைத்தது என்பது அர்ஜுன ரணதுங்க அன்று ஜெயசூரியவை ஆரம்பத்தில் களமிறக்கிய அந்த தருணத்தில் தான் அமைந்திருந்தது. குறிப்பாக இலங்கை அணி இந்த உலக கிண்ணத்தை கைப்பற்றி ஒட்டுமொத்தமாக தமது நாட்டை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த வேண்டும். அதே போன்று கிரிக்கெட்டை ஒரு மிக சிறந்த ஒரு விளையாட்டாக அனைவரும் பார்த்து பல இளைஞர்களுக்கு இது ஒரு மிக சிறந்த உதாரணமாகவும் தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நகர்வதற்குமான ஒரு விதையாக இட வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றுமையின் காரணமாக அன்றைய காலகட்டத்தில் இருந்த வீரர்கள் செயல்பட்ட விதமும் அதற்கு ஒத்ததாக அவர்கள் விளையாடிய விதமும் எமக்கு பல மாற்றங்களை ஏற்படுத்தி இருந்தது. அர்ஜுன ரணதுங்க, அரவிந்த் டி சில்வா போன்றோருடைய துடுப்பாட்டம் என்பது 1996ஆம் ஆண்டு உலக கிண்ணத்தை கைப்பற்றுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணியாக இருந்தாலும் ஒவ்வொரு போட்டிகளிலுமே போர்க்களத்தில் விளையாடுவது போல்தான் இலங்கை அணிக்கு இருந்தது. அதுவும் அனைத்து அணிகளும் எதிர்பார்த்தது இலங்கையால் மிகப்பெரிய அளவில் சாதனை படைக்க முடியாது, முன்னேற முடியாது. ஆனால் எப்படி அவர்கள் உலக கிண்ணத்தை கைப்பற்றி இருந்தார்கள் என்பது அந்த கதையே ஒரு திரைப்படத்தினுடைய முக்கியமான காட்சிகளை பார்ப்பது போல் பரபரப்பாகவே இருந்தது. ஜிம்பாப்வே அணியை வீழ்த்தினார்கள், இந்திய அணியை வீழ்த்தினார்கள். அதற்கு பிறகு கென்யா அணிக்கு 398 ஓட்டங்களை பெற்று மிக கூடிய வகையில், அதுவும் பல வருடங்களுக்கு அந்த சாதனையை படைக்கும் அளவிற்கு இலங்கை அணி துடுப்பாட்டத்தில் பலம் வாய்ந்த ஒரு அணியாகவும் களத்தடுப்பு, பந்துவீச்சு என அனைத்திலும் சாதனை படைப்பதற்கு ஒரு முக்கியமான காரணியாகவும் அந்த தருணங்கள் அமைந்திருந்தது. அதற்கு பிற்பாடு மேற்கிந்திய தீவுகள், ஆஸ்திரேலிய அணிகள் இலங்கையில் ஏற்பட்ட ஒரு தாக்குதல் காரணமாக இலங்கையில் வந்து விளையாடுவதற்கு மறுப்பு தெரிவிக்க காலிறுதி போட்டிக்கு முன்னேறுகிறது இலங்கை அணி. இருந்தாலும் கூட காலிறுதி போட்டியிலும் பலம் வாய்ந்த இங்கிலாந்து அணியை வீழ்த்துகிறது, அரையிறுதி போட்டியில் இந்திய அணியை வீழ்த்துகிறது. அவர்களுடைய எண்ணம் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்த வேண்டும், ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி உலக கிண்ணத்தை கைப்பற்ற வேண்டும். அர்ஜுன ரணதுங்க திடமாக இருந்தால் எங்களால் நிச்சயமாக ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்த முடியும். அந்த தருணத்தில் இறுதி போட்டியில் ஆடுகளத்தை மிக சரியாக கணித்து அர்ஜுன ரணதுங்க மேற்கொண்ட ஒவ்வொரு நடவடிக்கையும் இலங்கை கிரிக்கெட்டினுடைய பொக்கிஷமாகவும் பொற்காலமாகவும் மாறியிருந்தது. இன்றைய நிகழ்காலத்தில் கிரிக்கெட் பல மாற்றங்களை ஏற்படுத்தி இருந்தாலும் ஒரு தலைவர், ஒரு தலைமைத்துவம், ஒரு வீரர்கள் எப்படி செயற்பட வேண்டும் என்பதற்கான உதாரணமாக 1996ஆம் ஆண்டில் விதைக்கப்பட்ட விதைதான் காரணமாக அமைந்திருந்தது. அதற்கு பிற்பாடு 1999ஆம் ஆண்டு உலக கிண்ண போட்டியில் இலங்கை அணியால் பெரிதாக சோபிக்க முடியவில்லை என்றாலும் அதற்கு பிறவாக இலங்கை அணியை கட்டமைத்துக் கொள்வதற்காக புதிய வீரர்கள் உள்வாங்கப்படும் பொழுது சங்கக்கார, மயில ஜெயவர்தன, TM தில்ஷான் போன்ற புதிய வீரர்கள் வந்து 2007ஆம் ஆண்டு உலக கிண்ணத்தினுடைய இறுதிப் போட்டியில் மிக முக்கியமான ஒரு, அதுவும் ஆஸ்திரேலிய அணிக்கு மிகப்பெரிய அளவில் சோதனையை ஏற்படுத்துவதற்கான காரணியாக இலங்கை மாறியிருந்தாலும் ஒரு சில காரணங்களால் அந்த உலக கிண்ணத்தை கைப்பற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதற்கு பிற்பாடு 2011ஆம் ஆண்டு உலக கிண்ண போட்டியிலும் இறுதி வரை முன்னேறி இருந்தது இலங்கை அணி. இப்படியாக இலங்கை அணி விளையாடி, அதாவது ICC-னால் அங்கீகரிக்கப்பட்ட விருதுகளில் ஒட்டுமொத்தமாக இலங்கை அணிகள் படைத்த சாதனை என்பது அலாதியானதாக காணப்பட்டது. அதனால்தான் 2014ஆம் ஆண்டு 20-20 உலக கிண்ண போட்டியை கைப்பற்றுவதற்கு கூட இது ஒரு காரணமாக அமைந்திருந்தது. அதற்கு பிற்பாடுதான் மீண்டும் ஓர் வீழ்ச்சி பாதையை நோக்கி இலங்கை செல்கிறது. அது எப்படிப்பட்ட வீழ்ச்சியாக மாறியிருந்தது? இன்றைய நிகழ்காலத்தில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற 20-20 போட்டிகளில் களமிருக்கின்ற இலங்கை அணிகள் எப்படிப்பட்ட மாறுதல்களோடு உந்து சக்தியோடு களமிறங்கி இருக்கிறார்கள்? அப்படி என்ன நடந்தது? அந்த இறுதிக்கட்ட, அதாவது 1996ஆம் ஆண்டு உலக கிண்ணமும் அதற்கு பிற்பாடான இலங்கை கிரிக்கெட்டினுடைய வளர்ச்சியும் என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். களமிறக்கியது. அதன் பின்னர் ரொஷான் வானாம, அரவிந்த் டி சில்வா, அர்ஜுன ரணதுங்க, அஷாந்த் திலகரத்ன, அசங்க குருசிங்க போன்ற துடுப்பாட்ட வீரர்கள் நடுவரிசையை பலமாக்கினர். பந்துவீச்சை பொறுத்தவரையில் ரவீந்திர புஷ்பகுமார, முத்தையா முரளிதரன், சமிந்தவாஸ், உப்புல் சந்தன, குமார் தர்மசேன போன்ற உலக தரம் வாய்ந்த பந்துவீச்சாளர்கள் அணிக்குள் உள்வாங்கப்பட்டிருந்தனர். 1996ஆம் ஆண்டு உலகக்கோப்பைக்கு முன்பதாக இடம்பெற்ற ஒரு சில குண்டுவெடிப்புகள் காரணமாக
இலங்கையில் விளையாடுவதற்கு ஆஸ்திரேலிய அணி மறுப்பு தெரிவித்துவிட்டது. அதேபோல் மேற்கிந்திய தீவுகள் அணியும் இலங்கையில் விளையாடுவதற்கு மறுப்பு தெரிவித்தது. இலங்கைக்கு நேரடியாக புள்ளிகள் கிடைத்துவிட்ட போதும் தலைவர் அர்ஜுன ரணதுங்க இலவசமாக கிடைத்த இந்த புள்ளிகளை பெரிதாக விரும்பவில்லை. களத்தில் ஆஸ்திரேலிய அணியை சந்தித்து அவர்களை நாம் தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் உள்ளூர ஊறியிருந்தது. The moment that Australia said that they weren't travelling to Sri Lanka and Sri Lanka got the 2 points, Arjuna said, we want Australia in the final. Now, there weren't too many teams in world cricket going around saying, bring on Australia. But Arjuna had the guts to say that, bring on Australia. போட்டிகள் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை சந்திப்போம் என சூளுரைத்தார் தலைவர் அர்ஜுன ரணதுங்க. லீக் போட்டிகளில் இலகுவாக வெற்றி பெற்றுவிட்ட இலங்கை அணி காலிறுதியில் பலமிக்க இங்கிலாந்து அணியை சந்தித்தது. இங்கிலாந்து அணி 50 ஓவர்கள் முடிவில் 236 ஓட்டங்களை பெற்றது. அந்த காலகட்டத்தில் இது இங்கிலாந்து அணியினால் இலகுவாக வெற்றி பெறுவதற்கான ஒரு ஓட்ட எண்ணிக்கையாக பார்க்கப்பட்டது. எனினும் அவர்களது கனவை தவிடு பொடியாக்கிய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் சனத் ஜெயசூரிய 44 பந்துகளில் அவர் பெற்ற 82 ஓட்டங்கள் அந்த நேரத்தில் வேற எந்த ஒரு வீரரும் நினைத்து பார்க்க முடியாத ருத்ர தாண்டவமாக மாறியிருந்தது. வெறும் 40 ஓவர்களிலேயே போட்டியை வெற்றி கொண்ட இலங்கை அணி அரையிறுதி போட்டியில் இந்திய அணியை எதிர்கொண்டது. முதலில் துடுப்பெடுத்தாடிய இலங்கை அணி 50 ஓவர்கள் முடிவில் 251 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. ரோஷான் மானாம, அரவிந்த டி சில்வா ஆகியோரது பொறுப்பான அரைச்சதம் மற்றும் இறுதி ஓவர்களில் சமிந்தவாஸ் அதிரடியாக பெற்ற 23 ஓட்டங்கள் துணையுடன் இன்னிங்ஸை நிறைவு செய்தது. பதிலுக்கு துடுப்பெடுத்தாடிய இந்திய அணி சச்சின் டெண்டுல்கரின் அதிரடி துடுப்பாட்டம் காரணமாக மிக வேகமாக ஓட்டங்களை குவிக்க தொடங்கியது. It's on the onside, all right. But it's in. Sachin Tendulkar's on 49. Listen to the crowd. 98 ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டினை மாத்திரம் இழந்து வலுவான நிலையிலிருந்த இந்திய அணி சச்சின் டெண்டுல்கரின் விக்கெட்டை சனத் ஜெயசூரிய கைப்பற்றியதன் பின்னர் ஆட்டம் காண தொடங்கியது. Oh, it's gone. It's gone. In the air, and he's got him. He's out caught and bowled. Is this the turning point? Mohammad Azharuddin going for a drive. Oh, he's bowled him round the legs. That's a magnificent delivery. It's pitched in the rough and turned a little bit, and it's hit the leg stump, and that is the end of Mandrake. அடுத்த 20 ஓட்டங்களை சேர்ப்பதற்குள் மலவென 6 விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. Oh, he's got that in the air. This is going down the ground too. This could be out. There'll be a collision. He's got him. Yes, another one. If there's a little bit of a fire started in one of the stands. Referee going to speak to the umpires and the captain and players. This is a very disappointing performance by these folk here in 120 ஓட்டங்களுக்கு 8 விக்கெட்டுகள் வீழ்ந்த நிலையில் ரசிகர்கள் விளைவித்த குழப்பம் காரணமாக போட்டி கைவிடப்பட்டு இலங்கை அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. Really, it has been a sorry tale for India. What he can do now is to walk into the Sri Lankan dressing room, shake their hands and say, well done, you deserve to win. லாகூர் கடாஃபி மைதானத்தில் இடம்பெற்ற இறுதிப் போட்டியில் இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் மோதிக்கொண்டன. முதலில் துடுப்பெடுத்தாடிய ஆஸ்திரேலிய அணி ஒரு விக்கெட்டினை இழந்து 138 ஓட்டங்களுடன் வலுவான நிலையில் இருந்தது. 50 ஓவர்கள் முடிவில் 241 ஓட்டங்களை ஆஸ்திரேலிய அணி பெற்றுக்கொண்டது. பதிலுக்கு துடுப்பெடுத்தாடிய இலங்கை அணி முதல் 2 விக்கெட்டுகளையும் மிக வேகமாக இழந்தது. எனினும் பொறுப்புடன் விளையாடி வந்த அரவிந்த டி சில்வா மற்றும் அர்ஜுன ரணதுங்க உலக கோப்பையை பெற்றுக்கொண்டார். Arjuna, congratulations on a magnificent victory. Thanks a lot, Ian. I think the boys played really well right throughout the tournament. அர்ஜுன ரணதுங்க பெற்றுத்தந்த இந்த இமாலய வெற்றி இலங்கையை தேயிலைக்கு அடுத்தபடியாக கிரிக்கெட் எனும் நாமத்தினால் உலக அரங்கில் பேசுபொருளாக்கியது. அது மட்டுமன்றி கிரிக்கெட் விளையாட்டை முழுநேர தொழிலாக தெரிவு செய்யும் இளைஞர்களின் எண்ணிக்கையும் இதன் பின்னர் அதிகரித்தது. இலங்கையின் கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களுக்கு இங்கிலாந்து கவுண்டி மற்றும் ஆஸ்திரேலிய சாம்பியன்ஷிப் போட்டிகளில் விளையாடுவதற்கான வாய்ப்புகளும் கிடைத்தன. எனினும் 1999ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் நடைபெற்ற உலகக்கோப்பை தொடரில் இலங்கை அணியால் சரியான முறையில் வெற்றிகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இதனால் முதல் சுற்றிலேயே இலங்கை அணி உலக கோப்பையிலிருந்து வெளியேறியது.
Very well played, and Hick finishing it off in great style. 1999 ஆண்டு உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. 1999 உலகக்கோப்பை தோல்விக்கு பின்னர் இலங்கை கிரிக்கெட் அணியில் பல்வேறு புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டன. இதன் பின்னர் இலங்கை கிரிக்கெட்டின் பொற்காலம் உதயமாகியது. சங்கக்கார, மஹேல ஜெயவர்தன, TM தில்ஷான், லசித் மாலிங்க, முத்தையா முரளிதரன், சனத் ஜெயசூரிய, மாவன் அத்தப்பத்து, நுவான் குலசேகர, ஆஞ்சலோ மெத்யூஸ், திசர பெரேரா, அஜந்த மெண்டிஸ் என பல உலகத்தரம் வாய்ந்த வீரர்கள் உருவாகினார்கள். 2003 ஆண்டு உலகக்கோப்பை போட்டியில் அரையிறுதி வரை சென்ற இலங்கை அணி ஆஸ்திரேலிய அணியிடம் தோல்வியை தழுவி போட்டி தொடரிலிருந்து வெளியேறியது. இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியா இந்திய அணிகள் மோதின. இதில் ஆஸ்திரேலிய அணி இலகுவாக வெற்றி பெற்றது. மீண்டும் 2007 ஆண்டு மேற்கிந்திய தீவுகளில் இடம்பெற்ற உலகக்கோப்பை போட்டியில் அதிர்ச்சி தரும் விதமாக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் முதல் சுற்றிலேயே வெளியேறியிருந்தன. இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய இலங்கை அணி ஆஸ்திரேலிய அணியை எதிர்கொண்டது. எனினும் மழை காரணமாக இடைக்கிடையே தடைப்பட்ட போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றது. Australia have won the World Cup of 2007. For the third successive time. மீண்டும் 2011 ஆண்டு இலங்கை, இந்தியா மற்றும் பங்களாதேஷில் இடம்பெற்ற உலகக்கோப்பை போட்டியில் இந்தியா மற்றும் இலங்கை அணிகள் இறுதிப் போட்டியில் சந்தித்தன. சச்சின் டெண்டுல்கரின் இறுதி உலகக்கோப்பை போட்டி என்பதால் சச்சினுக்காக இந்த கோப்பையை கைப்பற்றுவோம் என வெறியுடன் விளையாடிய இந்திய அணி MS டோனியின் இறுதி சிக்ஸருடன் 2011 ஆண்டு உலகக்கோப்பையை கைப்பற்றியது. 2015 ஆண்டு இலங்கையின் கிரிக்கெட் தனது வீழ்ச்சி பாதைக்கான ஆரம்பத்தை எதிர்நோக்க ஆரம்பித்தது. சங்கக்கார, மஹேல ஜெயவர்தன மற்றும் TM தில்ஷான் ஆகிய வீரர்கள் ஓய்வு பெறும் காலம் நெருங்கியதுடன் புதிய வீரர்கள் சரியான முறையில் திறமையை வெளிப்படுத்த முடியாமல் சிரமப்பட்டு வந்தனர். இதனால் 2015 ஆண்டு உலகக்கோப்பை போட்டியில் இலங்கை அணி காலிறுதி போட்டியுடன் வெளியேறியது. ஆஸ்திரேலிய அணி நியூசிலாந்து அணியை இறுதிப் போட்டியில் சந்தித்து வெற்றி பெற்றது. இதன் மூலம் 5வது தடவையாக உலகக்கோப்பையை ஆஸ்திரேலியா கைப்பற்றியது. 2019 ஆண்டு இடம்பெற்ற உலகக்கோப்பை போட்டியில் இலங்கை அணி வெறும் 3 போட்டிகளில் மட்டுமே வெற்றி பெற்று முதல் சுற்றுடன் வெளியேறியது. இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதிக்கொண்டன. இதுவரை உலகக்கோப்பையை வெற்றி பெறாத 2 அணிகள் முதல் முறையாக உலகக்கோப்பையை வெல்லும் கனவுடன் லண்டன் லோர்ட்ஸ் மைதானத்தில் களம் கண்டன. முதலில் துடுப்பெடுத்தாடிய நியூசிலாந்து அணி 241 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. பதிலுக்கு துடுப்பெடுத்தாடிய இங்கிலாந்து அணி இறுதி ஓவர் வரை போட்டியை இட்டு சென்று சமநிலையில் முடித்தது. இதன் பின்னர் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட சூப்பர் ஓவர் போட்டியின் போது இரு அணிகளும் சமனான ஓட்ட எண்ணிக்கையை பெற்றதன் காரணமாக பெறப்பட்ட பவுண்டரிகளின் அடிப்படையில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. This is the moment. It's Archer to Guptill. 2 to win. Guptill's going to push for 2. They've got to go. It's got to throw. It's got to go to the keeper's end. England down and out. One of the lowest points in English history. Remember the name. He's got it. England have won the World Cup by the barest of margins. By the barest of all margins. ஒரு நாள் போட்டிகளுக்கு மேலதிகமாக கிரிக்கெட் உலகின் சமீபத்திய ஆச்சரியமான 20 போட்டிகளும் தற்போது உலகளாவிய ரீதியில் இடம்பெற்று வருகின்றன. முதன்முறையாக இங்கிலாந்தின் கவுண்டி சாம்பியன்ஷிப்பில் இடம்பெற்ற 20 போட்டிகள் அதன் பின்னர் சர்வதேச மட்டத்திற்கு வந்தது. அதனுடன் கிரிக்கெட் வளர்ச்சி அடைந்த மற்றும் வளர்ந்து வரும் நாடுகளிலும் புதிய உள்ளூர் கிரிக்கெட் லீக் போட்டிகள் 20 அடிப்படையில் உருவாக தொடங்கின. 2007 ஆண்டு தொடக்கம் இடம்பெற்று வரும் 20 உலகக்கோப்பை போட்டியில் இலங்கை 2009 மற்றும் 2012 ஆகிய வருடங்களில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. எனினும் அந்த 2 இறுதிப் போட்டிகளிலும் இலங்கை அணி தோல்வியை தழுவியது. இறுதியாக 2014 ஆண்டு இந்திய அணிக்கு எதிராக இடம்பெற்ற 20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற்று புதிய சரித்திரம் படைத்திருந்தது. லசித் மாலிங்கவின் தலைமையில் பங்கேற்ற இலங்கை அணி மயிர் கூச்செறியும் விதமாக பல போட்டிகளை வெற்றி பெற்று இறுதிப் போட்டியில் இந்திய அணியை வீழ்த்தியது. ரோஹித் சர்மா, ரஹானே, கோலி, டோனி, யுவராஜ் போன்ற வலுவான வீரர்களை கொண்ட இந்திய அணியை 130 ஓட்டங்களுக்கு கட்டுப்படுத்தி துடுப்பாட்ட வீரர்களின் வேலையை இலகுவாக்கியது லசித் மாலிங்க மற்றும் குலசேகர ஜோடி. பொறுப்புணர்ந்து விளையாடிய குமார் சங்கக்கார அணியை வெற்றியின் எல்லைக்கோட்டுக்கு இட்டு சென்றார்.
நாம் வெற்றி பெற்று விட்டோம் மாறா என்று உரக்க சொல்லி இலங்கை அணி கோப்பையை ஏந்திக் கொண்டது. Sri Lanka taking the game away from India. Sri Lanka, the new champions of the ICC World T20. Well played. நாடெங்கிலும் வெற்றி கொண்டாட்டங்கள் களை கட்டின. வெற்றி பெற்ற இலங்கை அணி நாட்டிற்கு திரும்பி வந்தபோது அமோகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. எனினும் மூத்த வீரர்களின் ஓய்வுக்கு பின்னர் கடந்த சில வருடங்களாக இலங்கை கிரிக்கெட் அணியின் செயற்பாடு மிகவும் கவலைக்கிடமான நிலையில் காணப்படுகிறது. எனினும் இம்முறை 2020 உலகக்கோப்பை போட்டிகளை எதிர்கொள்ள போகும் இலங்கை அணி இந்திய மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு எதிராக பெற்ற நம்பிக்கையூட்டும் வெற்றிகளின் மூலம் பலமான தன்னம்பிக்கையுடன் களமிறங்கி இருக்கிறது. கிரிக்கெட் எனும் விளையாட்டு மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் கூட நாம் வெற்றி பெறுகிறோமோ அல்லது தோல்வி அடைகிறோமோ மனதில் உறுதி கொண்டு போராட வேண்டும். ஆகவே எமது தேசிய கிரிக்கெட் அணி இம்முறை ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் இடம்பெறும் உலகக்கோப்பை போட்டிகளில் சிறப்பாக செயற்பட்டு நாட்டின் பெயரை மீண்டும் உலக அரங்கில் நிலை பெற செய்யும் என்று நம்பிக்கை கொள்வோம். இலங்கை அணிக்கு எமது வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். Happy fans, happy team. Sri Lanka looking forward. எத்தனை ஆச்சரியங்கள் கிரிக்கெட் வரலாறு. உண்மையில் கிரிக்கெட்டினுடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது 13ஆம் நூற்றாண்டு தொடக்கம் அவர்கள் அடைந்த வளர்ச்சி, பரிணாம வளர்ச்சி என்பது இன்றைய 21ஆம் நூற்றாண்டில், அதுவும் 2021ஆம் ஆண்டில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற நிகழ்கால கிரிக்கெட்டை பழமையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த வளர்ச்சி என்பது அபரிமிதமானது தான். அவர்கள் கட்டமைத்த விதம் இன்று கிரிக்கெட்டை பல கோடி ரசிகர்கள், அதே நேரத்தில் புதிய புதிய நாடுகள் முன்வந்து பார்ப்பதற்கும் விளையாடுவதற்குமான ஒரு காரணியாக மாறியிருக்கிறது. ஆச்சரியகரமான ஒரு விடயம், அமெரிக்கா தான் முதலாக கிரிக்கெட் விளையாடிய ஒரு நாடு. அமெரிக்காவும் கனடாவும் கிரிக்கெட்டை ஆரம்பித்து வைத்திருந்தாலும் கிரிக்கெட் அரங்கில் அவர்கள் பெரிதாக சோபிக்கவில்லை. நிகழ்காலத்திலும் கூட அமெரிக்க அணி கிரிக்கெட் விளையாடி வருகிறது. என்றாலும் கூட மிகப்பெரிய அளவில் சாதனை படைத்த ஒரு வல்லரசு நாடாக கிரிக்கெட் அரங்கில் அமெரிக்கா நிலை பெறவில்லை. இருந்தாலும் தெற்காசிய நாடுகள் கிரிக்கெட்டை தங்களுடைய உணர்ச்சிகரமான ஒரு விளையாட்டாக பார்த்து வருகிறார்கள், மந்திர வார்த்தையாக கொண்டாடி வருகிறார்கள். அதற்கு காரணம் ரசிகர்கள் வீரர்களை வெறுமனே விளையாட்டு வீரர்களாக பார்க்காமல் எம்மோடு உறவாகவும் நண்பர்களாகவும் பார்த்து வருகிறார்கள். ஒரு நாடு இன்னும் ஒரு நாடோடு போர்க்களத்தில் இருப்பது போல் தான் விளையாடி வருகிறது. அதற்கு மிக சிறந்த உதாரணமாக தற்போது ஆரம்பமாக இருக்கின்ற 2020 உலகக்கிண்ண போட்டியை குறிப்பிடலாம். 5 வருடங்களுக்கு பிற்பாடு 2021ஆம் ஆண்டு இந்த போட்டி ஆரம்பமாக இருக்கிறது. 2016ஆம் ஆண்டில் இறுதியாக உலகக்கிண்ணம் நடைபெற்றிருந்தது. மேற்கு இந்திய தீவுகள் வெற்றி பெற்றிருந்தார்கள். 2 முறை உலகக்கிண்ணத்தை கைப்பற்றிய நாடாக அது பதிவாகி இருந்தது. அதே போன்று மகேந்திர சிங் தோனி 2007ஆம் ஆண்டில் முதலாவது உலகக்கிண்ணத்தை கைப்பற்றி கொடுத்திருந்தார். இலங்கை 3 முறை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருந்தது. 2014ஆம் ஆண்டு உலகக்கிண்ணத்தை கைப்பற்றியிருந்தது. இப்படி பல்வேறுபட்ட சாதனைகளோடு இன்றைய 2021ஆம் ஆண்டில் யார் வெற்றி பெறுவார்கள்? அதுவும் துபாயில் கிரிக்கெட் போட்டிகள் ஆரம்பமாக இருக்கின்றன. நாளைய போட்டி மிக மிக முக்கியமானது. ஒரு பக்கம் பங்களாதேஷும் இலங்கையும் எதிர்த்தாட இருக்கிறது. அதே போன்று இன்னும் ஒரு ஆசிய நாடான இந்தியாவும் பாகிஸ்தானும் மோத இருக்கிறது. நாளைய நாளில் பல்வேறுபட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது. எமது வீரர்கள் தகுதிக்கான சுற்று போட்டிகளிலே வெற்றி பெற்று வீரநடை போட்டு அனைத்து அணிகளையும் வீழ்த்த வேண்டும், பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த அதிகமாக கிண்ணத்தை கைப்பற்றுவார்கள் என கூறப்படுகின்ற நாடுகளோடு தான் இலங்கை மோத இருக்கிறது. இலங்கையால் மிகப்பெரிய ஒரு சாதனையை படைக்கக்கூடிய அத்தனை வசதிகளும் இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. காரணம் 1996ஆம் ஆண்டு எப்படி இலங்கை அணி உலக கிண்ணத்தை கைப்பற்றுவதற்கு ஒற்றுமை ஒரு காரணமாக இருந்ததோ, வீரர்களிடையே காணப்பட்ட உத்வேகம் ஒரு காரணமாக இருந்ததோ, அந்த உத்வேகத்தை பல வருடங்களுக்கு பிறகு இப்பொழுது புதிதாக இணைந்திருக்கின்ற இளம் படையில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தர்ஷன் ஷானகவினுடைய தலைமைத்துவம் கடந்த சில தொடர்களாகவே ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாதையை அணியினுடைய வீரர்களை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அர்ஜுன ரணதுங்கவிற்கு பிற்பாடு பல புதிய தலைவர்கள் உருவாகி இருந்தாலும் நிகழ்காலத்தில் கிரிக்கெட்டில் ஏற்பட்ட சரிவிலிருந்து மீள்வதற்கான ஒரு புதியதொரு உத்வேகத்தை பாதிய இலங்கை கிரிக்கெட் அணி, அதுவும் நிகழ்கால இலங்கை கிரிக்கெட் அணி இந்த உலகக்கிண்ண போட்டிகளில் பங்கு பெற்றிருக்கின்ற வீரர்கள் எமக்கு பறைசாற்றி இருக்கிறார்கள். சமித்த கருணாரத்ன, வனிந்து அசரங்க போன்ற வீரர்கள் ஆக்ரோஷமாகவும் மிக சிறப்பாகவும் விளையாடி IPL போன்ற கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடுவதற்கும் அதிக தொகை கொடுத்து ஏலத்தில் எடுக்கும் அளவுக்கு தங்களுடைய பெயர்களை அவர்கள் பறைசாற்றி இருக்கிறார்கள். அதே போன்று லஹிரு குமார் இப்பொழுது மிக சிறப்பாக பந்து வீசும் பொழுது அது துஷ்மந்த சமீரவுக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக மாறி இருக்கிறது. 2014ஆம் ஆண்டு உலகக்கிண்ண இறுதிப் போட்டியில் நுவன் குலசேகரவும் லசித் மாலிகவும் இந்தியாவை வீழ்த்துவதற்கு, அதுவும் முக்கியமான பலம் வாய்ந்த இந்திய வீரர்களை வீழ்த்துவதற்கு அவர்களுடைய பந்துவீச்சு எப்படி ஒரு காரணமாக அமைந்ததோ அதே போன்று லஹிரு குமாரை இப்பொழுது சமீரவோடு மிக சிறப்பாக பந்து வீசி வருவதை பார்க்கும் பொழுது இலங்கை கிரிக்கெட்டின் மீதான நம்பிக்கை என்பது அதிகரித்திருக்கிறது. அதே போன்று அவிஸ்க பெர்னாண்டோ மிக சிறப்பாக துடுப்பெடுத்தாடி வருகிறார். இப்பொழுது இருக்கின்ற இளம் வீரர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து விளையாடி வருகிறார்கள்.
இருக்கிறார்கள். அதனால் இப்பொழுது இலங்கை அணி மிக முக்கியமான பல வீரர்களை, பல அணிகளை, சவால் மிக்க அணிகளோடு மோத இருக்கிறது. நாளைய நாள் மிக முக்கியமான நாள். பங்களாதேஷுடனான போட்டியில் இலங்கை வெற்றி பெறும் பொழுது அடுத்த கட்டமாக மேற்கிந்திய தீவுகள், அதே போன்று சவுத் ஆப்பிரிக்கா, அதே போன்ற ஆஸ்திரேலிய அணிகளை, இங்கிலாந்து அணிகளை பல பரீட்சையை நடத்துவதற்கு அது ஒரு காரணியமாகும். அவர்களோடு மோதும் பொழுது எப்படிப்பட்ட வகிபாகங்களை ஏற்கப் போகிறார்கள், எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான செயற்பாடுகளை ஏற்கப் போகிறார்கள். அதே போன்று ரசிகர்கள் எப்பொழுதும் இலங்கை அணியை விட்டுக் கொடுக்க நாங்கள் எப்பொழுதுமே தயாராக இருந்ததில்லை. நீங்கள் வெற்றி பெற்றாலும் கொண்டாடுவோம், தோல்வி அடைந்தாலும் கொண்டாடுவோம். நாங்கள் எதிர்பார்ப்பது ஒற்றுமையாக எதிரணிக்கு சவால் விடுகின்ற அளவுக்கு உங்களுடைய போட்டிகளில் நீங்கள் விளையாட வேண்டும், உங்களது திறமைகளை காட்ட வேண்டும். அதுதான் எங்களுக்கு தேவையானது. அடுத்த கட்ட நகர்வுகளாக புதிய புதிய நாடுகள் எமது நாட்டிற்கு வந்து தொடர்களை நடத்துவதற்கும், அந்த தொடர்களிலிருந்து புதிய புதிய வீரர்களை உருவாக்கி, அதுவும் இப்பொழுது கழக போட்டிகளில் இலங்கை அணி காட்டுகின்ற ஆர்வத்தினூடாக இன்னும் பல புதிய வீரர்கள் இலங்கை அணிக்குள் உள்வாங்கப்படுவதற்கும் கூட அது ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. இவ்வாறு தான் கிரிக்கெட்டை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த வேண்டும். இந்த உலகக்கிண்ண போட்டியில் இலங்கை அணி சாதிப்பதற்கு எங்களால் முடிந்த அளவு நாங்கள் எங்களது சந்தோஷத்தையும் கரகோஷத்தையும் உங்களுக்கு ஆதரவை வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். எமது கிரிக்கெட் அணி இம்முறை சிறந்த பெருபேரோடு இந்த உலகக்கிண்ணத்தை கைப்பற்றும் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக திகழும் என்கின்ற நம்பிக்கையோடு தான் இன்றைய தடம் நிகழ்ச்சியில் ஒட்டுமொத்தமாக கிரிக்கெட்டினுடைய வரலாற்றையும், இலங்கை கிரிக்கெட்டினுடைய வளர்ச்சியையும், அதே நேரத்தில் வீழ்ச்சி பாதையும் இப்பொழுது நிகழ்காலத்தில் ஆரம்பமாகி இருக்கின்ற, அதாவது 5 வருடங்களுக்கு பிற்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற 2020 உலகப் போட்டியில் இலங்கையினுடைய வகிபாகம் எவ்வாறு அமைய போகிறது, வீரர்கள், இளம் படை வீரர்கள் எப்படிப்பட்ட ஒரு விளையாட்டை செயற்படுத்த போகிறார்கள் என்கின்ற ஆர்வத்தோடு நாங்களும் காத்திருக்கிறோம். நாளைய தினம் இலங்கை அணி வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெறும் என்கின்ற நம்பிக்கையோடு இன்றைய நாள் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் லவேந்திரன் ஜனநாயகன். இது தடம், வரலாற்றின் மறுபக்கம்.